ஓகே, இன்னைக்கு அனாட்டமி கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம வந்து எப்போவுமே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஃபஸ்ட்டு பார்ட் அனாட்டமி தான் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ் பற்றி பார்த்தோம், அப்படிதானே? எண்டோக்ரைன் கிளான்ஸை பார்த்து முடிச்சோன்னோம். இன்னைக்கு அடுத்ததாக வந்து பிளட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளட்டுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஆக்சிஜன் கேரியர். பிளட் அப்படின்றது வந்து ஆக்சிஜன் கேரியர். இந்த கேரியர் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஆக்சிஜனை எல்லா டிஷ்யூஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை பார்க்குது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த டிஷ்யூஸ்ல இருந்து தேவையில்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடை கொண்டு வந்து அங்கிருந்து வெக்கேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. 3வது ஒர்க்கு, இந்த ஃபுட் பைப், உணவு குழாயிலிருந்து தேவையான சத்துக்களை டிஷ்யூஸ் கொண்டு போய் சேர்க்குது. நம்பர் 3. நம்பர் 4, செல்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் வந்து அங்கிருந்து உடம்பு வெளியேற்றுறதுக்கு இது யூஸ் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. எதன் மூலமான, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிட்னி மூலமா வந்து அது இந்த தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வந்து எப்படி வெளியேறுது? த்ரூ யூரின். கிட்னி மூலமா வந்து ப்ராசஸ் நடந்து அது யூரினாக வெளியேற்றப்படுகிறது. இதுக்கும் யார் ஹெல்ப் பண்றது? பிளட். அடுத்தது, இப்போ நம்ம போன வாரம் பேசிட்டு இருந்தோமே எண்டோக்ரைன் கிளான்ஸ் பத்தி. அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல இருக்கக்கூடிய ஹார்மோனுக்கு தேவைப்படியான எல்லா தேவைகளையும் கொண்டு போய் அந்த ஹார்மோன்ல இருந்து அந்த செக்ரீஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? செல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது இதனுடைய ஒர்க்கு, பிளட்டோட ஒர்க்கு. அடுத்தது, எந்த செல்லில் வந்து வேலை அதிகமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாப்பிட போகும்போது எந்த ஆர்கனுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது? ஸ்டொமக்குக்கு இல்லையா? அப்போ நான் பேசுகிறேன், எந்த ஆர்கனுக்கு? டங் இல்லையா? இந்த ஆர்கனுக்கு தேவையான, இப்போ இந்த ஆர்கனில் இப்போ என்ன ஆகும்? ஒரு ஆர்கனுக்கு வேலை அதிகமாக இருக்கும், என்ன ஆகும்? Recording in progress. அதே மாதிரி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, நான் பேசுற எனக்கு வந்து இந்த டங்குக்கு வந்து அதிகமான வேலை நடக்குது. எந்த உறுப்புக்கு அதிகமான வேலை நடக்குதோ அந்த உறுப்புல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்டை வந்து கொண்டு போய் மற்ற இடத்துங்களில் கொண்டு போய் ஷேர் பண்ணக்கூடிய ஒர்க் யார் பண்ணுவா? அதுவும் பிளட் தான் பண்ணுது. அடுத்தது, இம்யூனிட்டி. இப்போ வந்து ஒரு புண்ணு வந்திருக்குது, இல்லை அடிபட்டிருக்குது, ஏதோ ஒன்று குத்திக்கிச்சு, இந்த மாதிரி ஒரு அவசரமான சூழ்நிலைகளில் அந்த இடத்துல உள்ள டிஷ்யூஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கான தேவையான பிளட் சப்ளை பண்ணி நியூ செல்ஸ் க்ரோத் பண்ணுறதுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவா? பிளட் தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பிளட் வெசல்ஸில் ஏதாவது லீக்கேஜஸு, டேமேஜ் இருந்தாலும் கூட அது என்ன பண்ணும்? அந்த இடத்துக்கு வந்து பிளட்டை வந்து கிளாட் பண்ணக்கூடிய வேலையும் இதுதான் பண்ணுது, பிளட் தான் பண்ணிக்குது. இவ்வளோ ஒர்க்கும் பிளட்டோட ஒர்க்கு.
இப்போ பிளட்ல வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் பிளட்ல பிளாஸ்மான்றது இருக்குது. அதுதான் வந்து அந்த பிசுபிசுப்பாக இருக்குது பார்த்தீங்களா பிளட்ல வந்து. இதில் தான் வந்து எல்லாமே வந்து தண்ணியாக வாட்டரியாக இருக்கக்கூடியதும் சரி, மற்ற எல்லாமே அதாவது டைல்யூட் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் இந்த பிளட்ல மிக்சிங் கொடுக்கறது வந்து யாரு? பிளாஸ்மா. சரி, பிளட்ல வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னது? அதிகமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் வாட்டர். வெரி குட், பாராட்டுக்கள். 92% வரைக்கும் அதில் வாட்டர் இருக்கு. 90 to 92%. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பாராட்டுக்கள் தெரிவிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் செய்ய வேண்டியது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லியாச்சு கூட, வாய் விட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீதி 8% இருக்கு பார்த்தீங்களா? இந்த 8%ல தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் செக்ரீஷன்ஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த மினரல் சால்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், அந்த இதுலேருந்து இருக்கக்கூடிய சத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த யூரிக் ஆசிடு, கிரியேட்டினைன், இது எல்லாமே இதுக்கு 8% உள்ள தான் இருக்கும். அப்புறம் பிளட்டை வந்து கிளாட் பண்ணக்கூடிய என்சைமு, அப்புறம் வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸு, அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ இருக்குது? 8%. 8 to 10, 90 to 92% தண்ணி தான் இருக்காது. இது எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோமோ அத்தனை கலவைகளும் வந்து அதில் 8% மட்டும் தான் இருக்குது. சரி, அதில் வந்து என்னென்ன பிளட்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ், பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து 3 டைப்பு. ஒன்று வந்து ஸ்பெக்ஸ் மாற்றலாமா, லூகோசைட்ஸ், LEUKOCYTES, லூகோசைட்ஸ் அப்படின்னு சொன்னா வெள்ளை அணுக்கள், வெள்ளை இரத்த அணுக்கள். அப்புறம் எரித்ரோசைட்ஸ், எரித்ரோசைட்ஸ்னா இரத்த சிவப்பு அணுக்கள். அப்புறம் த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொன்னா ரத்தத்தை உறைய வைக்கும் அணுக்கள். இப்போ இந்த லூகோசைட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து எரித்ரோசைட்ஸ்குள்ளேயும் உள்ள என்னென்ன இருக்குன்றது தனி மேட்ரு. அதுக்கப்புறமா த்ரோம்போசைட்ஸ் என்ன இருக்குதுன்றது வந்து, அந்த த்ரோம்போசைட்ஸ் என்ன இருக்குன்றது வந்து அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெள்ளை அணுக்கள். இதுதான் வந்து பாதுகாப்பு வீரர்கள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள் தான் வந்து ரத்தத்தினுடைய வெள்ளை அணுக்கள். இப்போ அதுதான் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே அக்குபஞ்சர் சப்ஜெக்ட்ல படிச்சோமே, என்னன்னது? ப்ரொடெக்டிவ் அண்ட் நரிஷிங் அப்படின்னு பார்த்தோமா. அந்த ப்ரொடெக்ஷன் ஏரியாவுக்குள்ள ஒர்க் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க்கு. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்லையும் பலவீனமான சூழ்நிலைகள்லையும் இவங்க தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, மற்றவங்கலாம் ஆஃப் ஆகிடுவாங்க. அதற்குள்ள உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து போனோம்னா இப்போ ரொம்ப நேரம் ஆகிடும், போர் அடிச்சிடும் உங்களுக்கு, அது வேணாம். சரி, அப்போ ரத்த சிவப்பணுக்கள் என்ன இருக்குது, அதனுடைய வேலைகள் என்னன்னு சொன்னால், அதுதான் வந்து நம்ம ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குதுன்றதை நம்ம அப்பப்போ எல்லாரையும் கேட்டுக்கிறோம். ஹீமோகுளோபின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாருமே வந்து ஹீமோகுளோபின் என்ன இருக்குதுன்னு கேட்டுனே இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுறானே பொதுவாக. இப்போ நம்ம நடைமுறையில் வந்து ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது உனக்கு அப்படியா, அதான் உனக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு, மயக்கம் வருதா, அப்படி உடம்புல எழுத்து போச்சா, உதல எழுத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா சரி, இந்த ரத்த சிவப்பணுக்களுடைய வேலை என்னன்னு கேட்டால், இதோட ஒர்க் லைஃப் வந்து 120 days, 4 மாதத்துக்கு அப்புறம் அழிஞ்சிரும். அதனால தான் பிளட்டை வந்து கொடுக்கணுன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 மாதத்துல பிளட்டை வந்து
புது பிளட் உற்பத்தி ஆகிடும், நீங்கள் கொடுக்கலாம், தைரியமாக கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி தராங்க பார்த்தீங்களா நமக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டால், அந்த ஒர்க்கு வந்து 4 monthsல முடிஞ்சிடும். 120 days தான் அவரோட லைஃபு. அந்த மெச்சூரிட்டி முடிஞ்சோன்னா அந்த பிளட் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த முதிர்ச்சி அடைஞ்சோன்னா செல்லால் வந்து அது என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணப்பட்டு அதில் வந்து சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி பிளட்டில் போய் மறுபடியும் மிக்சிங் கொடுக்குது. முதிர்ச்சி அடைஞ்சோன்னா அதோடைய ரீசைக்கிள் ஆரம்பிக்குது. அவ்வளோதான், அது வரைக்கும் புரிஞ்சால் போதும். அதுக்கப்புறமா வந்து மூணாவது வந்து த்ரோம்போசைட்ஸ் அப்படின்ற மூணாவது மேட்டரை பற்றி பேசணும். இந்த த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து இன்னொரு பேர் ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற பேர் இருக்குது. அதுதான் பிளேட்லெட்ஸ், ரத்தத்தை உறைய வைக்கக்கூடியது. இப்போ அடிபட்டோன்னு ரத்தம் என்ன ஆகும், லீக்கேஜ் வரும். அந்த லீக்கேஜை வந்து ஆகாமல் தடுக்கிறதுக்கு அந்த பிளட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து த்ரோம்போசைட்ஸு. அதை நாம் எப்படி பேசிக்கிறோம்னு சொன்னால் பிளேட்லெட்ஸ், பிளேட்லெட் கவுண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசலாம். இந்த பிளேட்லெட் வேலை என்னன்னு கேட்டாக்க, இது வந்து ஸ்டிக்கியா எப்படி இருக்கும், இந்த கோந்து மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ரத்த குழாய்களில் ஒட்டிட்டு இருக்கோம். இது வந்து ரத்தத்தை வந்து லீக்கேஜ் இல்லாமல் தடுக்கிறது ஒரு தடுப்பு சுவர். இதுதான் பிளட்டை வந்து லீக் ஆகாம உடம்பு போட்டு வெளியேறாமல் தடுக்கக்கூடிய வேலைகள் அதனுடைய ஒர்க்கு மெயினு. அதே மாதிரி ரத்த வேகமாக ஓடிட்டு போகும்போது ரத்த குழாய்களை டைட் பண்ணி ஷார்டன் பண்ணி அதை சேனலைஸ் பண்ணி த்ரோ போ அப்படின்னு சொல்ல வேலையும் இதுதான் பார்க்கும். இப்போ விரிஞ்சு போயிட்டா ரத்தம் அதிகமாக வெளியே ஓடிடும்ல, அப்படி சுருக்கிக்கும் பாதியா. அப்போது நேரோவாகிடும். அந்த ப்ராடாக இருக்கக்கூடிய பைப் வந்து நேரோவாக்குறதுக்கும் சுருங்கி விரியும். இது எலாஸ்டிக் டைப் மாதிரி. இது வந்து 2 லட்சத்துல 3 லட்சம் வரைக்கும் எனக்கு இருக்குன்றதும், இதனுடைய ஒர்க்கு வாழ்நாள் எவ்வளோன்னா 120 நாள் இல்லை, 8 to 11 days தான் ஒர்க்கு. பிளட்டுடைய லைஃப் வந்து 120 days. அதில் வந்து இந்த பிளேட்லெட்ஸோட ஒர்க்கு டைம் வந்து எவ்வளோ நாள், 11 daysல அது வந்து டிசால்வ் ஆகிடும், முடிஞ்சிச்சு ஒர்க்கு. நாங்கள்லாம் விடைபெறுகின்றோம், நீங்கள் புதுசாக வர வச்சுக்கன்னு சொல்லிட்டோம். இப்போ ரத்த சிவப்பணுக்கள் எவ்வளோ இருக்கணுன்றது 4.5 to 6.5 மில்லியன் அப்படின்றது வந்து ஆண்களுக்கு, 4.5 to 5 மில்லியன் அப்படின்றது பெண்களுக்கு. இதுதான் எரித்ரோசைட் கவுண்ட்டு. எரித்ரோசைட் கவுண்ட் என்னது, சிவப்பணுக்கள். அப்போ ஹீமோகுளோபினுடைய எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 13 to 18 கிராம்ஸ் வரைக்கும் மேலுக்கு, 11.5 to 16.5 கிராம் வந்து ஃபீமேலுக்கு. இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். இதுதான் பிளட்டு. இந்த பிளட்டை வந்து இப்போ இன்னைக்கு சப்ஜெக்ட் அனாட்டமி கிளாஸில் இன்னைக்கு பிளட் முடிஞ்சிருச்சு. இப்போ போரிங் சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து அடுத்து எங்கே நுழையிறோம்னு சொன்னால் நம்முடைய வேல்யூவான சப்ஜெக்டுக்குள்ள நுழையிறோம். இந்த வேல்யூவான சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேல்யூவான சப்ஜெக்ட் அப்படின்றதை இப்போ நம்ம புரிய போதும் உங்களுக்கு. ஆனால் அக்குபங்க்சர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தமாக வந்து 7 தியரிகளை பார்த்துருந்தோம். என்னென்ன தியரிகள் அப்படின்னாக்க, முதல்ல வந்து தியரிஸ்லாம் என்ன அப்படின்னாக்க, தேற்றங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட தியரிகள், ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட தியரிகள். அப்போ சயின்டிஃபிக் பேசிஸ் தியரிஸ் ஆஸ் வெல் அஸ் philosophical basis தியரிஸ். அப்போ ஹியூமோரல் தியரிஸ் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். ஸ்டடி அபவுட் த கிளான்ஸ் செக்ரீஷன்ஸ், இதுதான் வந்து ஹியூமோரல் தியரின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்பர் 2 வந்து நியூரோலாஜிக்கல் தியரிஸு. சயின்ஸ் பேசிஸில் பண்ணக்கூடிய 2 முக்கியமான தியரிகள், ஒன்று ஹியூமோரல் தியரி, ரெண்டாவது நியூரோலாஜிக்கல் தியரிஸு. இது ரெண்டும் வந்து சயின்ஸை பற்றி நம்ம வந்து உள்ளே போய் டீப்பாக ரிசர்ச் பண்ணாதனால அந்த இடத்துல நமக்கு வந்து அது தேவையில்லை.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபிலாசபிக்கல் பேசிஸில் இருக்கக்கூடிய தியரிஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அதில் என்னென்ன தியரிலாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது தியரி ஜாங் ஃபூ தியரி, ரெண்டாவது தியரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தியரி, மூணாவது தியரி ஆர்கன் கிளாக் தியரி, நாலாவது தியரி மிட் நைட் தியரி, அஞ்சாவது தியரி மதர்சன் தியரி, ஆறாவது தியரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரி இன் யாங் தியரி அப்படின்னு 6 தியரிகளை பார்த்துருந்தோம். இப்போ கடைசி தியரி போர்னு நினைக்கிறவங்களுக்கு இது கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். அப்பாடா தியரி முடிய போகுதுன்னு. தியரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன இது தியரிக்குள்ள வந்து இப்போ இவ்வளோ முக்கியமான தியரி இப்போவே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்களுக்கும் இருக்கும். இது இந்த தியரிக்குள்ள என்ன இருக்குது, 7வது தியரிக்குள்ள என்ன இருக்குது, 7 வானங்களை கடந்து 7வது வானத்துக்குள்ள என்ன இருக்குது, 7 பூமியை கடந்து 7வது பூமி என்ன இருக்கிறது, 7 கடல் தாண்டி 7வது கடலுக்குள்ள என்ன இருக்கிறதுன்ற பார்க்கக்கூடிய இடம் தானே இது 7வது தியரி. இந்த 7வது தியரி நம்ம பார்க்க போறோம் இப்போ. Sir, இந்த 7வது தியரி இதுதான் கடைசி தியரி. இந்த தியரியில் என்ன சொல்கிறோம், என்ன இருக்குதுன்றது தான் இப்போ நமக்கு வந்து முத்தாய்ப்பான செய்தி. முத்தாய்ப்பு அப்படின்னா என்னன்னா கோர் கோர் சப்ஜெக்ட். நம்ம பண்ணுறேன் sir. இது யோய்.
நம்ம அக்குபஞ்சனுடைய 7வது தியரிக்குள்ள இருக்கிறோம். இதுதான் வந்து ஹைலைட் தியரி ஆஃப் அக்குபஞ்சர். சீனர்களுடைய வாழ்வியலோடு கலந்த மிக மிக முக்கியமான ஒரு தியரி. சீனர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து காலங்காலமாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த தியரி அது மெடிசனில் மட்டும் இல்லை, சீன மக்களினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அவங்க வாழ்வியலில் கலந்திருக்கக்கூடிய இந்த தியரி சீனர்களுக்கு மட்டும் சொந்தமான தியரி இல்லை. இது உலகம் முழுமையிலும் மனித வாழ்க்கையின் தத்துவங்கள் யாரெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்களோ, நம்முடைய முன்னோர்கள் எங்கெல்லாம் ஆய்வு செய்திருக்கின்றார்களோ, அந்த ஆய்வுகளிலிருந்து அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்த எல்லாமே ஒரே மாதிரியானவை தான். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ளே இருக்கிற பஞ்சமூல தத்துவங்கள், பஞ்சபூதம்னு சொல்லுவாங்க, பஞ்சமூலம்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி அது பேர் சொல்கிறோம்னா பஞ்ச மூலகங்கள். மூலம் அப்படின்னு சொன்னாக்க ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருட்கள். அந்த மூலப்பொருட்களை வைக்கக்கூடிய அந்த பாக்ஸஸ், பெட்டகங்கள், அதுதான் வந்து மூலகம். இந்த மூலகம் ஏன்னா 5 மூலகம் நான் சொல்ல போகும்போது என்ன சொல்கிறாருன்னு தெரியவே இல்லை, நீங்கள் நோட் பண்ண வந்து புரியவே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. 5 எலிமெண்ட்ஸ். இந்த 5 எலிமெண்ட்டை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பழைய நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் தமிழில் வந்து நம்ம வந்து பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். அதை வந்து இன்னும் சரியாக வந்து தமிழ் படுத்த போகும்போது 5 மூலகங்கள், 5 மூலப்பொருட்கள். இந்த மூலப்பொருட்களை எல்லாம் தாங்கி வைத்திருக்கின்ற 5 பெட்டகங்களைத்தான் 5 மூலகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 மூலகங்கள் நம்முடைய வாழ்க்கையோட, சீனரோட வாழ்க்கையோடு ஆரம்பிச்சோம் இல்லையா, இப்போ நம்முடைய வாழ்க்கையோடும் தான் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய மக்களினுடைய, குறிப்பாக தென்னாட்டினுடைய, குறிப்பாக தமிழகத்தினுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மருத்துவம்லாம் பார்க்கப்படுதுன்னு சொல்ல போகும்போது, எந்த அடிப்படையில்னு சொன்னால் இந்த 5 மூலப்பொருட்களின் அடிப்படையில் தான். முக்குற்றம் அப்படின்னு சொல்கிற வாத பித்த கபம் பேசுவாங்க. அந்த வாத பித்த கபத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 மூலப்பொருட்கள் இருக்குது. அந்த 5 மூலப்பொருட்கள் என்னென்னு சொன்னாக்க அதை பார்க்க போகிறோம். அந்த 5 மூலப்பொருட்களை வைத்திருக்கின்ற அந்த பெட்டகங்கள் தான் 5 மூலகங்கள். அந்த 5 மூலகங்களை பற்றிய செய்திகளை நம்ம தருவது தான் 5 மூலக விதி. இந்த 5 மூலக விதி தான் எல்லாவற்றுக்கும் தலையான விதி. இதனுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பார்க்கின்றோமோ, எவ்வளவு நம்ம வந்து இன்பத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆர்வத்தோடு உணர்கின்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அற்புதமான செய்திகளை தரக்கூடிய ஒரு, இதுக்கு என்ன வேணாலும் பேரிக்கலாம், ஒருன்றதோடு நிறுத்திடுறேன் நான். இந்த 5 மூலக விதிகள் என்னை யாரென்று அடையாளம் காட்டும் 5 மூலக விதிகள், உங்களை யாரென்று உணர வைக்கும் 5 மூலக விதிகள், பிறரை புரிந்து கொள்ள பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள், பிறருக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவக்கூடிய 5 மூலக விதிகள், உங்கள் வாழ்வியலின் துன்பங்களையெல்லாம் போக்க வந்திருக்கின்ற 5 மூலக விதிகள், இன்பமான உலகத்திற்கு உங்களை இட்டுச் செல்ல வந்திருக்கின்ற 5 மூலக விதிகள், நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்ற கேள்விக்கான பதில் சொல்லக்கூடிய 5 மூலக விதிகள், நம்முடைய பாதையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதற்கான பாதையை வகுத்து தரக்கூடிய 5 மூலக விதிகள், நம்முடைய கொடுமையான நாட்களை எல்லாம் நகர்த்தி அவற்றையெல்லாம் மூலப்பொருட்களாக்கி தவிடுபடியாக்கி அவற்றையெல்லாம் வெற்றி முகட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய 5 மூலக விதிகள், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லித்தரக்கூடிய 5 மூலக விதிகள், நாம் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை நமக்கு சொல்லித்தரக்கூடிய 5 மூலக விதிகள், அதற்கு தன் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நாம் வெற்றி காண்பதற்கான வழிமுறைகளை வகுத்து தரக்கூடிய 5 மூலக விதிகள், செப்பனிடப்படாத சாலைகளைப் போல செப்பனிடப்படாத வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை கை கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற வழிமுறைகளை வகுத்து தரக்கூடிய 5 மூலக விதிகள்,
மருத்துவத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வியலின் ஒவ்வொரு அங்கத்திலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும், ஒவ்வொரு நடவடிக்கையிலும், ஒவ்வொரு பணியிலும், ஒவ்வொரு உணவிலும், ஒவ்வொரு உணர்விலும் நம்மளோடு கலந்திருக்கக்கூடிய 5 மூலக விதிகள், எல்லா விதிகளையும் உள்ளடக்கி தரக்கூடிய 5 மூலக விதிகள், நம்முடைய வாழ்நாளில் நடந்து வந்த பாதையை எப்படி வந்திருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கும், இப்போது எப்போது எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை தீர்மானிப்பதற்கும், இனி வருங்காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டுவதற்குமான நமக்கு பயன்படக்கூடிய இந்த 5 மூலக விதிகள். இந்த 5 மூலக விதிகள் நமக்குள்ளே வந்துவிட்டால் துன்பங்கள், துயரங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு நம்மை இட்டுச் செல்லக்கூடிய இந்த 5 மூலக விதிகள், கவலைகளை மாற்றித் தரக்கூடிய 5 மூலக விதிகள், கோபதாமங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய 5 மூலக விதிகள், தேவையற்ற பயங்களை விட்டும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய 5 மூலக விதிகள், பயப்பட வேண்டிய இடங்களிலே நமது பயத்தை உற்பத்தி செய்து தரக்கூடிய 5 மூலக விதிகள், மகிழ்ச்சி கடலிலே நம்மை ஆழ்த்த வருகின்ற 5 மூலக விதிகள், வாழ்வியலின் அற்புதமான ஒரு நேரம், அருள்மழை பொழிகின்ற நேரம், அருள்மழையை பொழிவிக்கக்கூடிய அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அவனுடைய ஆற்றலை நமக்கு அறிமுகம் செய்து தரக்கூடிய 5 மூலக விதிகள். அப்படிப்பட்ட அந்த ஆற்றலை நாம் அவன் எதை வைத்து இந்த உலகை படைத்திருக்கின்றான் என்பதை நமக்கு இந்த விதிகள் மூலமாக புரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை நமக்கு நடுவில் புரிந்திருக்கின்றான் என்பவே இது அருள்மழை பொழிகின்ற நேரம், அளவற்ற அருளாளனின் மிக உயரிய நேரம், அவன் அளவற்ற அன்பை நம் மீது பொழிகின்றான். அந்த அருள்மழை பொழிகின்ற நேரம், அவன் அருளின் மழையில் நாம் நனைவதற்கும், அவன் அருளின் நிழலில் நாம் நடப்பதற்கும் நமக்கு பயன்படக்கூடிய இந்த 5 மூலக விதிகள். நமக்கு இப்படிப்பட்ட நோய் வந்துவிட்டது, எப்படி தீர்ப்பது என்பதற்கு விடை காணக்கூடிய 5 மூலக விதிகள். நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, எப்படி நாம் விடை காண்பது என்பதற்கான விடை சொல்லக்கூடிய 5 மூலக விதிகள். நமக்கு எப்படி இனி அடுத்த காலடியை எடுத்து வைக்க வேண்டும் என்பதை வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தரக்கூடிய 5 மூலக விதிகள், தன்னம்பிக்கையை உயர தூக்கி பிடிக்கக்கூடிய 5 மூலக விதிகள், தாழ்வு மனப்பான்மையை போக்கக்கூடிய 5 மூலக விதிகள், நம்முடைய எல்லாமே தோல்விதான் என்ற தோல்வி மனப்பான்மையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய 5 மூலக விதிகள், இனி வெற்றிதான் என்ற புலகாங்கிதம் அடைவதற்கும், நாம் வெற்றியின் நோக்கி நாம் நடப்பதற்கும் நமக்கு உற்சாகத்தை தரக்கூடிய 5 மூலக விதிகள், வழித்துணையாய் வரக்கூடிய 5 மூலக விதிகள். இப்படி வாழ்வின் எல்லா நேரங்களிலும் நாம் எப்படிப்பட்ட சூழல்களிலும் வாழ்வதற்கான நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி, நம் உடலை பக்குவப்படுத்தி, நம் வாழ்வியலை பக்குவப்படுத்தி, நம்மை வழிநடத்தி, நம்மளோடு வழிநடந்து அவன் படைத்திருக்கின்ற 5 மூலப்பொருட்கள் எவையெல்லாம் இவை இந்த உலகத்தில் இருக்கின்றது. உலகத்திலே எல்லாமே 5 மூலப்பொருட்கள் தான் அடங்கி இருக்கின்றது. உயிரற்றவையிலிருந்து உயிருள்ளவை வரை, உயிருள்ளவையிலிருந்து உயிரற்றவை வரை எல்லாமே இந்த 5 மூலப்பொருட்களில் உள்ளதான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைக்கக்கூடிய 5 மூலக விதிகள். இந்த 5 மூலப்பொருட்களை வைத்துத்தான் அவன் படைத்திருக்கின்றான் உலகத்தை. அவன் பார்த்து பார்த்து படைத்திருக்கின்றான், அவன் ரசித்து ரசித்து படைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழலை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய இந்த நேரம் நிச்சயமாக அருள்மழை பொழியக்கூடிய நேரம். அவன் அருளின் மழையில் நாம் நனைகின்றோம், அவன் அருளின் நிழலில் நாம் நடக்கின்றோம், அவன் அருள் என்னும் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நாம் வாழும் காலமெல்லாம் வாழ்வதற்கான வாழ்வியலை இன்று தொடங்குகின்றோம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வாய்ப்பை நாம் இப்போது பெற்றிருக்கின்றோம். யார் யாருக்கெல்லாம் இந்த உலகிலே கிடைத்திருக்கின்றதோ நமக்கு தெரியாது, நமக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக நாம் அருள் பெற்றவர்கள். இந்த 5 மூலக விதிகளை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் தோல்வியை மீட்டெடுத்து வெற்றி காணக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை நாம் பெற முடியும். அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் ஈடுபாட்டோடு இவற்றை உள்ள வர வேண்டும், இன்பத்தோடு இவற்றை நுகர வேண்டும், இவற்றை நம்பிக்கையோடு நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அப்படியெல்லாம் பதிய வைத்தீர்கள் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிறரிடத்திலே உங்களை நடந்து கொள்ள வேண்டும், பிறரை எப்படி உங்களுக்கு நடந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஆசிரியர் இந்த 5 மூலக விதிகள். அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். நிச்சயமாக இறைவன் அருள் பெற்றவர்களாகத்தான் நீங்கள் இருக்க முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நான் வெற்றியை நோக்கி இதுவரையிலும் வெற்றியிலேயே நான் நிலைத்திருக்கின்றேன். கடலின் மீது நடப்பதற்கு எப்படி முடியுமோ அப்படி போன்ற நிலையை இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த 5 மூலக விதிகள். ஆகவே இந்த 5 மூலக விதிகளுக்குள் என்ன இருக்கின்றது, இந்த 5 மூலக விதி, இந்த 5 பட்டங்களுக்குள் என்ன இருக்கின்றது, இந்த 5 பட்டங்கள் இருக்கின்ற 5 மூலப்பொருட்கள் என்ன,
அவை என்ன பதிலை தரப்போகின்றது, என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது, என்ன விதமான விளைவுகளை எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது, ஒன்றிலிருந்து இன்னொன்றை எப்படி நாம் மாற்றி அமைத்துக் கொள்வது, ஒன்றிலிருந்து இன்னொன்றை எப்படி நாம் வெற்றி காண்பது, ஒன்றை மீறி இன்னொன்றை செயல்பட்டுமானால் அவற்றை எப்படி நாம் தடுத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு அற்புதமாக வழங்கக்கூடிய இந்த 5 மூலக விதிகள். இந்த 5 மூலக விதிகளை நீங்கள் எவ்வளவுக்கு ஈடுபாடு காட்டுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு, அதாவது ஒரு அற்புதமான ஒரு தோட்ட பூஞ்சோலைக்குள் நுழைகின்றோம், வாயில் வரையில் நுழைகின்றோம், அல்லது கடற்கரைக்கு நுழைகின்றோம். கடலின் மணலிலே கால் பதித்து, கடலை வாகனிலிருந்தே பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலர், கடல் மணலிலே கால் பதிப்பவர்கள் ஒரு சிலர், கடல் தண்ணீரிலே அலை தொடுகின்ற அந்த அலைகளிலே கால் வைப்பவர்கள் ஒரு சிலர், அதற்கு அலையோடு சிறு தூரம் நடந்து வரக்கூடியவர்கள் சிலர், அதற்கு அடுத்ததாக சில தூரம் நீந்தி சென்று பார்த்து வருபவர்கள் சிலர், படகிலே செல்பவர்கள் ஒரு சிலர், கப்பலிலே செல்பவர்கள் ஒரு சிலர், மூழ்கி அதன் ஆழத்திலே சென்று முத்தெடுக்கக்கூடியவர்கள் வெகு சிலர் தான் இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த அளவிலே இதற்குள்ளே போகின்றீர்களோ அவ்வளவும் ஆனந்தம்தான். கடலை பார்ப்பதே ஆனந்தம், கடல் மணலில் நடப்பது ஆனந்தம், கடல் நீரிலே கால் வைப்பது ஆனந்தம், கடலிலே நீந்துவது ஆனந்தம், கடலிலே படகு சவாரி செய்வது ஆனந்தம், கப்பலில் செய்வது ஆனந்தம். கடலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு வருகின்ற பொழுது நாம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைகின்றோம், எல்லோருக்கும் கிடைத்தராத வெற்றி நாம் அடைகின்றோம் என்ற நிலையை நாம் அடைகின்ற பொழுது பிறரால் எப்படி பாராட்டப்படுகின்றோம், நம்முடைய வாழ்க்கையின் நிலை எப்படி உச்சத்துக்கு செல்கின்றிருக்கிறது. இப்படியெல்லாம் நம்மளை நமக்கு வழிநடத்தக்கூடிய இந்த 5 மூலக விதிகள், இந்த 5 மூலக விதிகளுக்குள் தான் எல்லா விதிகளும் இருக்கின்றது. காரணத்தினால இந்த விதிகளை நீங்கள் உள்வாங்கி இவற்றை நீங்கள் உங்களுடைய மருத்துவத்திற்கு மட்டுமல்லாமல் உங்களை செப்பனிடுவதற்கு, உங்களுடைய வாழ்வியலை செப்பனிடுவதற்கு பயன்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் காண்பதெல்லாம் வெற்றிதான். இதுவரையிலும் நீங்கள் எதையெல்லாம் தோல்விகளாக சந்தித்தீர்களோ அவையெல்லாம் உங்களுடைய மூலப்பொருட்களாக ரா மெட்டீரியல்ஸாக வைத்துக்கொண்டு அவற்றிலிருந்து நீங்கள் தொடங்கக்கூடிய இந்த நாள் இனிய நாள், அற்புதமான நாள், அருள் மிகுந்த நாள். அந்த அருள்மலை பொழியக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தை நீங்கள் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தியவாறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதோ நாம் நுழைகின்றோம். இந்த 5 மூலப்பொருட்கள் எவை என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். 5 மூலப்பொருட்களில் நாம் யாவற்றையும் நீரிலிருந்தே படைத்திருக்கின்றோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு இறை செய்தியை நாம் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். இறைமறை நமக்கு தருகின்ற செய்தி, நாம் யாவற்றையும் நீரிலிருந்தே படைக்கின்றோம். நீரின் நிலைகள் எல்லாம் எவை என்பது நமக்கு தெரிந்திருக்கும். மீண்டும் ஒரு முறை நினைவு பார்த்துக் கொள்கின்றோம். வானிலிருந்து படைகின்ற மழை நீர், பூமியிலிருந்து உதித்து வெளிவருகின்ற ஊற்று நீர், மலைகளிலிருந்து வீழ்கின்ற அருவி நீர், அவை வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்டாற்று வெள்ளம், மென்மையாக ஓடுகின்ற ஆற்று நீர், அங்கே ஏற்றம் பெற வைத்து அவற்றை தேக்கி வைப்புகின்ற ஏரி நீர், ஆழப்படுத்தப்பட்டு அவற்றிலே தேக்கப்பட்டிருக்கின்ற குளத்து நீர், அதன் பிறகு உரை போன்ற நம்ம ஆழப்படுத்தி சேமித்து வைக்கக்கூடிய கிணற்று நீர், தானாக சேர்ந்திருக்கின்ற குட்டை நீர், இப்படியாக விதமான நீரெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே நீராக இருந்தாலும் ஒவ்வொன்றின் தன்மையும் வேறு வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போலவே நம் உடலுக்குள்ளும் விதமான நீரோட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணீர் ஒரு விதமான நீரோட்டம், உமிழ்நீர் ஒரு விதமான நீரோட்டம், மூக்கில் உருகும் நீர் ஒரு விதமான நீரோட்டம், காதிலிருந்து வருகின்ற நீர் ஒரு விதமான நீரோட்டம், உடலிலே வியர்வை ஒரு விதமான நீரோட்டம், சிறுநீர் ஒரு விதமான நீரோட்டம், இன்னும் உள்ளுக்குள் ஒவ்வொரு சுரப்புகளிலும் சுரக்கின்ற சுரப்புகள் எல்லாம் ஒவ்வொரு விதமான நீரோட்டங்கள். அதே போல மிக மிக அத்தியாவசியமாக சோர்வில்லாமல் நம்மளை நிமிர்ந்து உட்கார வைக்கக்கூடிய இரத்த ஓட்டம் என்பதும் ஒரு நீரின் ஓட்டத்தை தான் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. இப்படி உடலுக்குள் ஓடுகின்ற நீரோட்டமாக இருந்தாலும், உடலுக்கு வெளியே உலகத்தில் நாம் காணுகின்ற நீரோட்டமாக இருந்தாலும், எல்லா நீரோட்டங்களும் இந்த ஒரு மூலப்பொருட்கள் அடங்கி இருக்கின்றது. அந்த முதலாவது மூலப்பொருள் தான் நீர். அந்த நீரிலிருந்து தான் நம்ம யாவற்றையும் படைத்திருக்கின்றோம் என்ற படைப்பின் தொடக்கத்திலிருந்து நாம் முதலாவது நீரோட்டத்தை சந்திக்கின்றோம், முதலாவது மூலப்பொருளை சந்திக்கின்றோம். அந்த முதலாவது மூலப்பொருள் நீர். நீரிலிருந்து அடுத்தது என்ன முளைக்கின்றது, என்ன கிடைக்கின்றது என்றால் மரங்கள். இரண்டாவது மூலப்பொருள் மரம். இதைத்தான் நம்முடைய சித்த மருத்துவத்தில் நாம் வான் என்று சொல்லுகின்றோம், வானத்தை நாம் ஒப்பிடுகின்றோம். இந்த சீன மருத்துவத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இரண்டாவது மூலப்பொருளாக நாம் எதை கை கொள்கின்றோம், மரம் என்னும் மூலப்பொருள். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வாட்டர் எலிமெண்ட். இவ்வளவு நேரம் தமிழ்ல பேசிட்டீங்க, ஒன்றும் புரியலன்னு சொன்னா அது இடத்துல வாட்டர் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட். இரண்டாவது மூலப்பொருள் மரம் மூலப்பொருள்.
விதம் விதமான விதைகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நம் மரம் நினைவுக்கு வருகிறது. விதம் விதமான விதைகள், விதம் விதமான வேர்கள், விதம் விதமான தண்டுகள், விதம் விதமான இலைகள், விதம் விதமான கொடிகள், விதம் விதமான கிளைகள், விதம் விதமான பட்டைகள், விதம் விதமான பூக்கள், விதம் விதமான மொட்டுகள், விதம் விதமான காய்கள், விதம் விதமான பழங்கள். இப்படி விதம் விதமான இவற்றை இந்த அளவிலே நிறுத்திவிட்டால் போதாது. ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு தனி நிறம், ஒரு தனி குணம், ஒரு தனி மனம், ஒரு தனி வடிவம். இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் கோடானுங்கோடி மரங்கள், ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கதையை சொல்லும். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமான நறுமணத்தை வெளிப்படுத்தும். இங்கே வேரிலே விதையிலே எதுவெல்லாம் மணக்கும்? துளசி விதைகள் விதையிலே மணக்கும், சப்ஜா விதைகள் விதையிலே மணக்கும். வேரிலே மிதப்பது எது? வேரிலே மணக்கும், வெட்டி வேர் வேரிலே மணக்கும். தண்டிலே மணப்பது சந்தனம் தண்டிலே மணக்கும். இப்படி பூக்கள் எல்லாம் மணக்கும், காய்கள் எல்லாம் மணக்கும், பழங்கள் எல்லாம் மணக்கும். உங்களுக்கு தெரியும். விதைகளை பற்றி சிந்திக்கின்றோம், வேர்களை பற்றி சிந்திக்கின்றோம், தண்டுகளை பற்றி சிந்திக்கின்றோம், மரப்பட்டைகளை. இப்போ மரப்பட்டை எப்படி நறுமணம் வீசுகிறது? லவங்கப்பட்டை மரமே எடுத்துக்கொண்டாலும் கூட எவ்வளவு நறுமணம் உள்ளதாக இருக்குது. ஒவ்வொன்றும் நமக்கு மரங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. கோடானும் கோடி மரங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்லக்கூடிய மரங்கள். இந்த மரங்கள் எல்லாம் இரண்டாவது மூலப்பொருள். இந்த இரண்டாவது மூலப்பொருள் மரம் என்னும் மூலப்பொருள் எப்படி வந்தது? நீரிலிருந்து மரம் முளைத்து, விதைகள் முளைத்து மரங்களாக வளர்கின்றது. அவை செடிகளோ கொடிகளோ மரங்களோ எல்லாமும் ஒரே மரம் மூலப்பொருள் என்ற ஒரு கடத்துக்குள்ளேயே அடங்கி விடுகின்றோம். இவற்றை எல்லாம் விரித்து பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதனை பார்க்கின்ற பொழுதும் அவன் ஒவ்வொரு விதமான மரமுடையவனாக இருக்கின்றான். மரம் சார்ந்த ஒரு உறுப்பு அவனுக்கு செயல்படவில்லை என்று ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டால், இந்த மரம் எப்படி வேலை செய்கிறது, அந்த மரம் எப்படி வேலை செய்கின்றது, இன்னொரு மரம் எப்படி வேலை செய்கின்றது என்பதை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி மரமாகத்தான் இருக்கின்றான். இவனுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சிகிச்சை அவனுக்கு பொருந்தாது, அவனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சிகிச்சை இன்னொருவருக்கு பயன்படாது. இப்படித்தான் மரம் மூலப்பொருளை நாம் உள்வாங்கினால், அந்த மரம் மூலப்பொருளிலிருந்து நாம் எப்படி அந்த மரம் தலை துவங்கி இருக்கின்றதா, வேரிலே பழுதுபட்டிருக்கின்றதா, விதையிலேயே பலவீனப்பட்டிருக்கின்றதா, அல்லது தண்டிலே பலவீனம் அடைந்திருக்கின்றதா, இலைகளிலே பூச்சி எடுத்திருக்கின்றதா, காய்களிலே பூச்சி அடிக்கிறதா, இல்லை காய்கள் வளர்ச்சி குறைவாக இருக்கிறதா, இல்லை பழமாக பழுக்கவில்லையா, இல்லை வெம்பி கிடக்கிறதா, இல்லை பழம் பழுத்து உதிர்கிறதா, இப்படியெல்லாம் கணக்கிடுவதற்கு நமக்கு பயன்பாட்டிலே வரக்கூடிய, நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய இரண்டாவது மூலப்பொருள் மரம். மூன்றாவதாக மரம் எரிகின்ற பொழுது அதிலிருந்து நெருப்பு கிடைக்கிறது. மூன்றாவது மூலப்பொருள் நெருப்பு. இந்த நெருப்பு வெப்பம் இல்லைன்னா உலகத்தில் இயக்கமே இருக்காது. அப்படிப்பட்ட நெருப்பு எரிமலை வெடித்து சிதறினால் எப்படி சிதறுமோ அப்படிப்பட்ட நெருப்பு. காட்டு மரங்களிலே தீப்பற்றி கொண்டால் எப்படி வீசுமோ அப்படிப்பட்ட நெருப்பு. பூமி பிளந்து தன் செம்பவளங்கள் எல்லாம் கக்கினால் எப்படி கக்குமோ அப்படிப்பட்ட நெருப்பு. இப்படி ஒவ்வொரு விதமான நெருப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எரிமலை வெடித்து சிதறுவது நெருப்பு, பூமி பிளந்தால் அங்கிருந்து ஒரு நெருப்பு, காற்றிலே சூழ்ந்து ஒரு விதமான நெருப்பு. இப்படி விதம் விதமான நெருப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதே மாதிரி இவையெல்லாம் அழிக்கும் நெருப்புகள், ஆக்கப்பூர்வமான நெருப்புகளும் இருக்கின்றது. கார்த்திகை மாதத்தின் இருளில் நாம் ஏற்றக்கூடிய அகல் விளக்கின் நெருப்பு, கடலிலே செல்கின்ற பொழுது அந்த காற்று அலைகளிலே அணைந்து விடாமல் இருக்கக்கூடிய ஹரிக்கேன் லைட்டின் விளக்கு, அதனுடைய நெருப்பு. அதற்கு அடுத்ததாக நமக்கு வயிற்றுக்குள் எரியும் நெருப்பு, நமக்கு பசிக்கிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய வயிற்றின் நெருப்பு. இன்னும் கூடுதலாக இந்த உடம்பிலே உயிர் இருக்கின்றது என்பதை அறிமுகப்படுத்தக்கூடிய உடலின் சூடு என்னும் நெருப்பு. இப்படி நெருப்பின் ஆக்கப்பூர்வமான வடிவங்கள் இருக்கின்றன. அழிக்கும் வடிவங்களையும் நாம் நெருப்பிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம், அங்கே ஆக்கும் வடிவங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வயிற்றில் எரியும் நெருப்பை கூட இன்னொரு விதத்திலும் சொல்லலாம். வயிற்றின் நெருப்பை அணைக்கும் அடுப்பின் நெருப்பு, அதுவும் ஆக்கப்பூர்வ நெருப்பு. உணவு சமைத்தரக்கூடிய அடுப்பு இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு அற்புதமான நெருப்பு. அப்போ ஆக்கும் நெருப்பு, அழிக்கும் நெருப்பு, எதுவாக இருந்தாலும் நெருப்பு என்னும் மூலப்பொருள் தனியானது.
இந்த நெருப்பு இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடியது உயிர் இருக்கிறது என்பதை நான் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நெருப்பு இல்லாமல் போய்விடுமானால் உயிர் இல்லை என்பதை நாம் தொட்டு பார்த்து உடம்பு ஜில்லிட்டு இருக்கிறது, உயிர் இல்லை என்பதை நாம் நிலைப்படுத்தி நாம் எல்லாமே சாதாரணமாக உள்ளவர்களோடு நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடிய உடலினுடைய உயிர் பிரிந்த நிலையை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நெருப்பு என்பது 3வது மூலப்பொருள். 4வது மூலப்பொருள் நெருப்பு எரிகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சாம்பல். சாம்பல் எதை ஒத்தது என்றால் அது மண்ணை ஒத்தது. மண்ணின் தன்மைகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாம் களிமண்ணால் படைத்திருக்கின்றோம். முதல் மனிதனை களிமண்ணால் படைத்திருக்கின்றோம் என்று படைத்தவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட களிமண் தட்டினால் கண் கண் என்று சத்தம் வரக்கூடிய களிமண், இது இறைவேதம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு சொற்றொடர். தட்டினால் கண் கண் என்று சத்தம் வரக்கூடிய களிமண், இது மண்ணின் ஒரு வகை களிமண். இப்படி கைகள் அள்ளினால் ஒட்டாமல் உதறக்கூடிய ஒரு பாலை மண், இதுதான் மணல் என்று சொல்றோம். நம்ம கடற்கரை ஓரங்களில் பார்க்கக்கூடிய அல்லது ஆற்றோரங்களில் பார்க்கக்கூடிய அல்லது பாலைவனங்களில் பார்க்கக்கூடிய அந்த மணல். ஏன்னா மற்றதெல்லாம் மண் அப்படின்னு ஒட்டுற பார்த்தீங்களா, மணல் அப்படின்னு ஒட்டாமல் சொல்றதுனால மணல். அதற்கு அடுத்தது அந்த காட்டு ஓரங்களிலே அந்த ஓடைகளுக்கெல்லாம் நீரோடைகள், காற்றாறுகள், இவ்வளவு ஓரங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கின்ற சேற்று மண், இவற்றை கருப்பு நிறத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கரிசல் மண். இன்னும் இதை சுட்டால் ஏற்படக்கூடிய செங்கல் இருக்கு, அது சிவப்பு மண். சுடாமலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய செம்மண். இப்படி விதவிதமான மண்ணின் தன்மைகளை பார்த்திருக்கின்றோம். நமக்கு மலர்களில் வாசம் இருக்கின்றது, காய்களில் வாசம் இருக்கின்றது, பூக்களில் வாசம் இருக்கின்றது என்றெல்லாம் பேச தெரிந்த நமக்கு மண் வாசனையும் இருக்கின்றது என்பதையும் நமக்கு நினைத்து பார்ப்பதற்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இந்த மணக்கும் மண்ணின் வாசம் இந்த உடலின் அமைப்பில் நமக்குள்ளே எப்படி இந்த மனம் வீசிக்கொண்டிருக்கின்றது. உடலில் நறுமணம் வீசுமானால் மண் தன்மை உள்ள உடம்பு ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கின்றது என்பதும், உடலிலே வீசக்கூடிய நாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமானால் மண் தன்மையில் உடம்பிலே கோளாறுகள் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த மண் தன்மையை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதையும், இந்த உடலின் மண் தன்மை சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய 4வது மூலப்பொருள் மண். இந்த மண் ஆழப்படுத்தி ஆழமாக பதிய 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 அது என்னவாக மாறுகின்றது. பூமிக்குள் மண் ஆழமாக புதைய 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 அவை உலோகங்களாக வடிவெடுக்கிறது. இதுதான் சீனர்கள் நம்ம சொல்லித்தர விஷயம். அப்போ சித்த மருத்துவத்தில் 5 மூலப்பொருள் சொல்றாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த காற்று என்னும் மூலப்பொருள் தான் சீனர்கள் எப்படி சொல்றாங்கன்னா உலோகம், மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இடத்திலே ஆழமாக சேரக்கூடிய மண்ணெல்லாம் இரும்பாக, இன்னொரு இடத்திலே ஆழப்பதிகின்ற மண்ணெல்லாம் செம்பாக, இன்னொரு இடத்திலே இப்படி ஒவ்வொரு விதமான உலோகங்கள் அலுமினியமாக, இப்படி இப்படியே அப்புறம் சில்வராக, அதுக்கப்புறம் ஜொலிக்கும் தங்கமாக. எந்தெந்த இடத்திலே மண்ணின் தன்மை எப்படி இருக்கின்றதோ, எப்படி ஆழ புதைந்து போயிருக்கின்றதோ, அந்த மண்ணின் தன்மையை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய உலோகங்கள் எல்லாம் ஒவ்வொரு வெவ்வேறு விதமான பெயர்களை பெற்றிருக்கின்றது. இப்போ அந்த எந்த விதமான மண் எங்கே புதைந்து போயிருந்தால், அவற்றுடைய கலவைகள் எப்படியெல்லாம் மாறுபட்டிருந்தால் அவற்றின் பெயர் என்னவாக இருக்கும் என்பதை நம்ம மனிதர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். பித்தளை, செம்பு, அலுமினியம், ஈயம், இப்படி பேர் வச்சுட்டே வரோம். அப்புறம் சில்வர், கோல்டு. இப்போ கோல்டுக்கு ஈக்குவலான மற்ற சொல்ல முடியுமான முடியாது. ஆனால் தங்கத்தால் ஒரு வீடு கட்ட முடியுமான முடியாது, ஒரு பாத்திரம் செய்ய முடியுமான முடியாது. சில்வரால் எதை செய்ய முடியுமோ அதுதான் சில்வரால் செய்ய முடியும். தங்கத்தால் எதை செய்ய முடியுமோ அது தங்கத்தால் செய்ய முடியும். தங்கத்துக்கு எந்த வேலையுமே கிடையாது, சோம்பலான ஒரு மெட்டல் அது. ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய இடம் கிரீடம். ஆனால் இரும்புக்கு துரு பிடிச்சி போயிடும். அதுக்கு நம்ம கால் செருப்பில் ஆணி அடிச்சிருக்கிறோம். அதுக்கு இருக்கக்கூடிய இடம் பாட்டம். ஆனால் மேலே இருக்கிறனால இது உயர்வு, கீழே இருக்கிறனால அதுக்கு தாழ்வு. ஆனால் இது இல்லாமல் அது இருக்க முடியாது, அதுதான் சப்ஜெக்ட். இப்படி விதவிதமான உலோகங்கள். இந்த உலோகங்களினுடைய தன்மைகளுக்கு ஒவ்வொரு விதமான உடம்பும் ஒவ்வொரு விதமான உலோகத்தின் தன்மையுடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உலோகங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய மருத்துவத்தில் நாம் எப்படி உலோகங்களை நாம் தமிழ் மருத்துவத்தோடு எப்படி புரிந்து கொள்வது,
நம்முடைய இந்திய மரபில் வந்து காற்றோடு ஒப்பிடுகின்றோம். உலோகங்கள் எதோடு ஒப்பிடுகின்றோம் என்றால் காற்றோடு ஒப்பிடுகின்றோம். அப்ப காற்றின் தன்மைகள் எல்லாம் என்ன? வடக்கே இருந்து வீசக்கூடிய காற்றெல்லாம் வாடை, தெற்கே இருந்து வீசக்கூடிய காற்று தென்றல், பூக்களை சுமந்து வரும் காற்று மணக்கும், சகதிகளை சுமந்து வரும் காற்று நம்மால் சகிக்க முடியாமல் நாற்றம் எடுக்கும். இப்படி சுழன்று வீசுவது சூறாவளி, மென்மையாக வீசுவது தென்றல். இப்படி காற்றின் வகைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் பல்வேறு விதமான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான விதமான காற்றின் தன்மைகள் இருக்கின்றது. அவற்றை எல்லாம் 4 வகைகளாக தான் பிரிக்கிறாங்க. வடக்கே இருந்து, தெற்கே இருந்து, மேற்கே இருந்து, கிழக்கே இருந்து. கிழக்கே இருந்து வீசும் காற்று கொண்டல். இப்போ இந்த மாதிரி உடலுக்குள் உலா வரும் காற்றினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது நம்முடைய தமிழ் மரபு எப்படி சொல்லுகின்றது என்றால் 10 வகையான உயிர்காற்று உடம்புக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவை பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், கூர்மன், நாகன், தேவதத்தன், தனஞ்சயன். இப்படி 10 வகையான உயிர்காற்றை நம் உடம்புக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக்சிஜனை தான் வந்து பிராணன் சொல்றாங்க. பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பிராணன் போயிடுத்து அப்படின்றாங்கல்ல. அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து அபானன், அபான வாயு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. இப்படி இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டீப்பாக போக வேணாம். இப்போதைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 10 விதமான காற்றுகள் இருக்கிறது. இந்த 10 விதமான காற்றுகளும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. பேசுவதற்கு ஒரு காற்று உபயோகப்படுது, கண் இமைப்பதற்கு ஒரு காற்று உபயோகப்படுகிறது, உடம்பை சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு காற்று உபயோகப்படுகிறது, மேல் பக்கமாக அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தில் விரிந்து கொடுப்பதற்கு ஒரு காற்று உபயோகப்படுத்துகிறது, இறந்துவிட்டால் அதை டீகம்போஸ் செய்வதற்கு ஒரு காற்று உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்படியெல்லாம் விதவிதமான காற்றுக்கள் உடம்புக்குள்ளே சுரண்டோடி கொண்டிருக்கிறது. காற்று உட்புகுந்தாதான் உயிர் வருகிறது. உயிர் பிரிந்தவுடன் ஒரு காற்று உள்ள வருது. 9 காற்று உள்ள உலாவிட்டு இருக்குது. ஒரு காற்று வந்து சைலண்ட் மோட்லேயே இருக்குது. எப்படி கிளச்சை அழுத்திட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த காற்று செயல்படாமல் இருக்கும். இந்த உயிர் பிரிஞ்ச உடனே 10வது காற்று வேலை செய்யுது. அது என்ன பண்ணுதுன்னா உடம்பு உடச்சி டீகம்போஸ் பண்ணுது. உடம்பு உடஞ்சிரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இப்போ ஐஸ் பெட் வைக்கிறாலும் உங்களுக்கு தெரியாது. வெளியே வச்சிருந்தோம்னு சொன்னால் உடம்பு வந்து டீகம்போஸ் ஆகிடும், உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி உடைச்சி சிதைச்சி அதை வந்து என்ன பண்ண ஒன்றும் இல்லாமல் வந்து சிதைக்கிற வேலையை தான் ஒரு காற்று செய்யுது, 10வது காற்று செய்யுது. இது நம்ம இந்திய மருத்துவத்தினுடைய மரபு. இதை பற்றி தேவையில்லை, நம்ம அப்புறமா பார்த்துக்கணும். அதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ நாம் வந்து காற்றின் வகைகள் இதெல்லாம் பார்க்க போகும்போது இவற்றை எதோடு ஒப்பிட்டு கொள்ளலாம் என்றால் உலோகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ தங்கத்தினுடைய, வெள்ளியினுடைய, தாமிரத்தினுடைய, செம்பினுடைய, பித்தளையினுடைய, ஈயத்தினுடைய தன்மைகள் எல்லாம் வெவ்வேறானவை. ஆனால் ஒன்றும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொன்றும் தேவைப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான உலோகங்களின் தேவைகளும் தேவைப்படதான் செய்யும். ஏன்னா கோல்டு மட்டும்தான் அப்படின்னு ஒருத்தன் வாழவே முடியாது. எனக்கு கோல்டு இல்லாமல் வாழ முடியுமானா கோல்டு இல்லாமல் கூட வாழ முடியும். ஆனால் கோல்டு மட்டுமே வச்சுட்டு வாழ முடியாது. இது மாதிரி விதம் விதமான உலோகங்கள் அதனுடைய தன்மைகளை எல்லாம் உடல் உள்வாங்கி வைத்திருக்கிறது. உடலின் உறுப்புகளிலே தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலோகத்தின் தன்மை தான் உடலினுடைய வெளிப்பாடுகள். எப்படி நம்ம வந்து சுவாச உறுப்புகள் வேலை செய்கிறதெல்லாம் நமக்கு வெளிப்பாடுகள். இப்படி விதமான உலோகங்களின் தன்மையை நம்ம குறிப்பிட்டு போகும்போது இந்த உலோகங்களின் தன்மையுடையது தான் 5வது மூலப்பொருள். இந்த உலோகங்கள் எல்லாம் என்ன ஆகுது? உலோகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவற்றை எல்லாம் வெப்பம் படப்பட அந்த உலோகங்கள் மீது வெப்பம் பட்டுக்கொண்டே இருந்தால் என்னவாகும் விளைச்சல் என்றால் அவை காற்றிலே கலந்துவிடும். இப்போ பொண்ணை உருகிட்டே இருந்தால் காற்றில் கலந்துடும். இரும்பும் காற்றில் கலந்துடும். இரும்பும் காற்றும் ஒன்றா வந்து வேலை செய்ய போகும்போது அங்கே துரு ஏற்படுது. அந்த துரு ரஸ்ட்ன்றது வந்து எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னால் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துன்றது ஒரு செய்தி. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்பப்போ உள்வாங்கி வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு உலோகத்தின் தன்மையினாலும் ஒவ்வொரு விதமான நோய்களும் ஒவ்வொரு விதமான நோய் நீக்கலும் உடம்புக்குள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த சீன மருத்துவம் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலோகங்கள் உருகி காற்றோடு கலந்து வானலோகத்தை நோக்கி போகிறது. வானின் முகட்டிலே அவை மேகங்களாக ஒன்று சேர்ந்து திரட்டப்படுகிறது.
கருமேகங்கள் நமக்கு எதை தருகின்றது? மழையை தருகின்றது. ஆகவே உலோகங்களிலிருந்து நமக்கு எது கிடைக்கிறது? மழை கிடைக்கிறது. மழை அப்போ எது? எந்த பகுதி? மழை என்பது நீரினுடைய பகுதி. அப்போ உலோகங்களிலிருந்து நீர் கிடைக்கிறது. நெருப்பு, அதாவது முதல்ல நீரிலிருந்து மரங்கள், மரங்களிலிருந்து நீரிலிருந்து மரங்கள், மரங்களிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நிலம், மண், மண்ணிலிருந்து உலோகங்கள், உலோகங்கள் உருகி காற்றாகி மேலே செல்கின்ற பொழுது அங்கிருந்து மழை நீராக மறுபடியும் நீர் கிடைக்கிறது. இதுதான் சுழற்சி, கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள், ஆக்கப்பூர்வ சுழற்சி. இப்படி இந்த 5 மூலப்பொருட்கள் தான் உயிரற்ற, அதாவது உயிரற்ற பொருட்கள். இப்போ மரமோ கல்லோ மண்ணோ தண்ணியோ ஏதோ ஒரு உயிரற்ற பொருட்கள். இந்த உயிரற்ற பொருட்கள் என்ன இருக்குது? இந்த 5 மூலப்பொருட்கள் தான் இருக்குது அதில். சரி, உயிருள்ள பொருட்கள் கொசுவாக இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு உயிரினமாக கூட இருக்கட்டும், மனிதன் வரைக்கும் அந்த இதுக்குள்ள என்ன இருக்குது? அதுக்குள்ளேயும் 5 மூலப்பொருள் தான் இருக்குது. அவன் 5 மூலப்பொருட்களைத்தான் உற்பத்தி செய்தான். 5 மூலப்பொருட்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் விதம் விதமான கோடானுங்கோடி உயிரினங்களையும் உயிரற்றவைகளையும் அவன் படைத்துக் கொண்டே இருக்கின்றான். அவன் உருவாக்கி வைத்து விட்டான். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு கூடையில் கருவாடு உப்பு கண்ட மாதிரி பொறிச்சு பொறிச்சு அப்பப்போ கொடுக்குற மாதிரி அவன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பொறிச்சு அனுப்பிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தோட எல்லா உயிரினமும் எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொன்னால், ரெடி பண்ணி வச்சதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். அவன் அப்பப்போ ரெடி பண்ணலாங்க, மொத்தமாக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ஏற்கனவே ப்ரிப்பேர்டு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு பொறிச்சு அனுப்புகிற மாதிரி நம்மளெல்லாம் அனுப்பிட்டே இருக்கிறான். இது எல்லாம் பூமி சாப்பிட்டு முடிச்சோன்னா மறுபடியும் கொஞ்சம் அனுப்புவான். இது மாதிரி தான் மொத்தமாக தீர்ந்து போனது தான். அப்புறமா அவன் எங்கே யாராக மாறுறான்? அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நாள் வர்ற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? இதை பொறிச்சிட்டே தான் இருப்பான். பொறிச்சு கொடுத்துட்டு அந்த செஃப் ஒர்க் முடிஞ்சோன்னா அவன் அடுத்த வேலைக்கு எடுத்துக்கிறான். இப்படி தான் இந்த சுழற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது என்றும் தமிழ் மொழிக்கு இது உதாரணமாக. இந்த உலகத்தில் 5 மூலப்பொருள் தான் இருக்குது. இந்த உடம்புக்குள்ளேயும் 5 மூலப்பொருள் தான் இருக்குது. இந்த 5 மூலப்பொருட்களின் சுழற்சி எப்படி இருக்குதோ அப்படிப்படி தான் இந்த மண்ணிலையும் பூமியிலையும் அது மாதிரி ஏற்படும். அதே மாதிரி உடம்புக்குள்ள இந்த 5 மூலப்பொருட்களின் சுழற்சி எப்படி இருக்குதோ அப்படிப்பதான் ஆரோக்கியமும் நோய்களும் இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுன்னு சொன்னால், இந்த 5 மூலக விதிகள் எப்படிலாம் நம்ம சொல்லித்தர்றது, இந்த 5 மூலப்பொருட்களை வைத்துக்கொண்டு இந்த 5 மூலக விதிகளை என்ன சொல்றதுன்னு சொல்லி பார்த்து 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 இவற்றை ரசித்து ரசித்து நாம் பயன்படுத்த தொடங்கினால் நிச்சயமாக நாம் ஆரோக்கியம் இல்லாத பலவீனமான நிலையிலிருந்து பலமான இடத்திற்கு உடலையும் மாற்றி அமைத்து விட முடியும். அதுவே பலவீனமான நம்முடைய வாழ்க்கை சூழலிலிருந்து பலமான இடத்திற்கும் நம்மளை நாம் மாற்றி அமைத்து தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம தரக்கூடிய இந்த 5 மூலப்பொருட்கள் தான் இந்த 5 மூலக விதிகளுக்குள் அடங்கி இருக்கின்றது. இந்த 5 மூலப்பொருட்கள் என்னவென்னமெல்லாம் வடிவங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது, அவை எப்படியெல்லாம் உடலுக்குள்ளே ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறது, அவற்றை எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்வது, அவற்றை எப்படி பயன்படுத்துவது, அவற்றிலிருந்து எப்படி வெற்றி காண்பது என்பதுதான் இந்த 5 மூல விதிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5 மூல விதிகள் என்றால் என்ன என்ற இடத்தை தான் நிரப்பி இருக்கின்றோம். 5 மூல விதிகளுக்குள் இதோ கதவை திறக்கின்றோம், உள்ளே நுழைகின்றோம். அவற்றை என்ன இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். நாம் 12 உறுப்புகளை ஏற்கனவே அக்குபஞ்சர்ல பார்த்துருக்கிறோம். இந்த 12 உறுப்புகள்ல ஒவ்வொரு உறுப்பும் ஒரு மூலப்பொருளை அதனுடைய ஹோல்டா வச்சிருக்குது. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னன்னு.
இப்போ உலோகத்தின் மூலக்கூறுல 2 உறுப்புகள், மெட்டல் பேஸ்டு 2 ஆர்கன்ஸ், த லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். நுரையீரலும் பெருங்குடலும் காற்றின் மூலக்கூறுள்ள அல்லது உலோகத்தின் மூலக்கூறுள்ள 2 உறுப்புகள். அடுத்தது மண்ணீரல், இரைப்பை, ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக் பிலாங்ஸ் டு எர்த் எலிமெண்ட். மண் தன்மையுள்ள 2 உறுப்புகள் மண்ணீரலும் இரைப்பையும். கிட்னி and urinary bladder belongs to water element. நீரின் மூலக்கூறுள்ள 2 உறுப்புகள் சிறுநீரகங்களும் சிறுநீர் பையும். wood based 2 organs, the liver and gallbladder. மரம் சார்ந்த 2 உறுப்புகள், ஒன்று கல்லீரல், இன்னொன்று பித்தப்பை. நெருப்பு சார்ந்த 4 உறுப்புகள், the fire based 4 organs, heart, small intestine, pericardium and sangiovese. இதயம், சிறுகுடல், இதய உறை, வெப்ப கட்டுப்பாட்டு மண்டலம். இந்த 4 உறுப்புகளும் நெருப்பின் மூலக்கூறுள்ள 4 உறுப்புகள். ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், சாஞ்சியோவோ. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து வாட்டர்னு பேசணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கன், 2 ஆர்கன் வந்து கிட்னி அண்டு யூரினரி பிளாடர். ஏன் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு பேரண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி, நம்ம ஏற்கனவே வைட்டல் எனர்ஜியை பற்றி பேச போகும்போது என்ன பேசியிருக்கிறோம், இந்த பேரண்டல் எனர்ஜி சேவ்டு இன் த கிட்னி பேசணுமா? அப்போ ஒரு ஆணின் மரபணு ஒரு பெண்ணின் மரபணும் இணைந்து ஒரு கரு உற்பத்தி ஆகின்ற பொழுது அந்த கருவிலே அந்த பெற்றோருடைய ஜெனட்டிக் மேட்டர், மரபுகள் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஜெனட்டிக் மேட்டர் என்ன பண்ணுது, ஸ்டோர்ட் இன் த கிட்னிஸ் ஆஃப் த womb. அதனால முதலாவது உறுப்புகளாக நாம் எதை எடுக்கிறோம், கிட்னி அண்ட் பிளாடர், வாட்டர் பேஸ்டு ஆர்கன்ஸ். இதனுடைய சன் யாரு, இது யார், இங்கிருந்து எது வருது, நீரிலிருந்து விதைகள் எல்லாம் முளைக்கிறது. The seeds belongs to wood, trees. Trees belongs to wood. This is the son of water. மரம் காய்ந்து முதிர்கின்ற பொழுது அங்கே நெருப்பு பிறக்கிறது. The 4 fire organs are sons of wood. இந்த நெருப்பு எரிஞ்சு எரிஞ்சு என்ன ஆகுது, ஃபைனலா சாம்பலைக்கு தருகிறது. எல்லாத்தையுமே தவிடுபடியாக சாம்பலாக மாற்றிடுது. சாம்பல் எதை பேஸ் பண்ணியிருக்குது, எர்த்தை பேஸ் பண்ணிருக்கு. மண்ணு மாதிரி இருக்குது இல்லையா? அப்போது அங்கேருந்து நமக்கு எது கிடைக்குது, நெருப்பு எரிஞ்சு முடிய போகும்போது மண் கிடைக்கிறது. அப்போது ஃபயருடைய சன்ஸ் யார் இங்கே அப்படின்னு சொன்னால் ஸ்பிளீன் அண்டு ஸ்டொமக். எர்த்து பேஸ்டு, தமிழில் வந்து மண்ணீரல் இல்லையா, பேரே மண்ணீரல். அப்போ நெருப்புலேருந்து எது கிடைக்குது, மண் கிடைக்குது. மண்ணை ஒத்த ஒரு உறுப்பு தான் வந்து மண்ணீரல், அதோட ஜோடி ஸ்டொமக். எப்படி ஜோடி ஆகுது, மண்ணில் விளையக்கூடிய எல்லாத்தையும் வந்து எங்கே தள்ளி வச்சிடறோம், ஸ்டொமக்கில் தள்ளுறோம் இஷ்டப்பட்டு. அதனால் அதோட ஜோடி கம்பைன்டு ஆர்கன். இந்த மண்ணீரல்
இரைப்பை ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக்ல இருந்து இந்த மண்ணில இருந்து என்ன கிடைக்குது நமக்கு? மண் வந்து ஆழப்பட அங்க மெட்டல்ஸ் கிரியேட் ஆகுது. இது நியூஸ் உங்களுக்கு. மெட்டல் எப்படி கிரியேட் ஆகுதுன்றதே உங்களுக்கு தெரியாது. முதல்ல இந்த சப்ஜெக்டை பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. மெட்டல் எங்கே கிடைக்குது? மண்ணில் தான் கிடைக்குது. ஒரு இடத்துல தோணுனா நமக்கு இரும்பு கிடைக்குது, இன்னொரு இடத்துல தோணுனா வந்து ஈயம் கிடைக்குது, இன்னொரு தோணுனா பித்தளை கிடைக்குது, இன்னொரு செப்பு கிடைக்குது. யாரா போச்சு வச்சுருப்பாங்களா? சரி, போச்சு வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது அப்படி யோசிக்கணும். அந்த மாதிரி அந்த மண்ணுடைய தன்மையை பொறுத்து, அதில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களை பொறுத்து அந்த உலோகங்கள் ஒவ்வொரு தனித்தனி தன்மையுடையதாக மாறி மாறி உள்ளே புதைந்து கிடக்கிறது. இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுவோம்? வெப்பப்படுத்த அது மாதிரி காற்றிலே கலந்து விடுகிறது. அப்போ இந்த மண்ணிலிருந்து நம்ம எடுக்கிறது கிடையாது. காற்றின் மூலக்கூறுல 2 ஆர்கன்ஸ் எது? இந்த மெட்டல் பேஸ்டு 2 ஆர்கன்ஸ் அண்ட் 1 லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் கிடைக்குது. அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங்ஸ் ஆர் சன்ஸ் ஆஃப் ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக். இப்போ காற்று, இப்போ அந்த உலோகங்கள் உரி காத்தாகி மேலே போயிடுது. மேலே போய் மேகங்களை திரட்டுகிறது. அந்த கருமேகங்கள் என்ன நமக்கு தருது? மழையை தருகிறது. மழை என்பது நீர். அப்போ மெட்டலுடைய சன் யாருங்க? வாட்டர். மெட்டலில் இருக்கிற வாட்டர்லாம் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மெட்டல் வேணுமே. சரி, மெட்டல்லாம் இது வாட்டர் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வாட்டர் வேணுமே. இப்போ மெட்டல்லேருந்து வாட்டர் சப்ளை ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ அடுத்தது இன்னொரு வாட்டி மறுபடியும் அதை சொல்லி பார்க்கலாம். இப்போ 2 ஆர்கன் பேசிட்டே வந்தோம் இல்லையா? இப்போ ஒன்று சிங்கிளாக பிரிச்சிடணும். இவங்களை 2 பேரை பிரிக்கணும். இப்போ கிட்னி, அதாவது இன் ஆர்கன்ஸ் யாங் ஆர்கன்ஸாக பிரித்து பார்க்கணும். இப்போ கிட்னி டு லிவர் அப்படியே வந்து ஃப்ளோ சார்ட் போடுங்க. கிட்னி கே அப்படி ஷார்ட்டாக, கிட்னிலேருந்து லிவர், லிவர்லேருந்து ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம், ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம்லேருந்து ஸ்பிளீன், எஸ்பி அப்படி ஷார்ட்டாக போடலாம். எஸ்பி ஸ்பிளீன், அங்கேருந்து எல்யூ லங்ஸ். இது ஒரு சைக்கிள். இன்னொரு சைக்கிள் யூரினரி பிளாடர், பிளாடர்லேருந்து நேராக கேல் பிளாடர், கேல் பிளாடர்லேருந்து நேராக ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் சாஞ்சியோவோ, ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் சாஞ்சியோவிலேருந்து ஸ்டொமக், ஸ்டொமக்லேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ 2ஆக பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த 2 பேரும் யாருன்னு பாருங்களேன். யாருடைய சன் யாரு, யாருடைய மதர் யாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. வாட்டருடைய சன் யாரு? வுட்டு. சரி, வாட்டருடைய மதர் யாரு? வாட்டர் எங்கேருந்து கிடைச்சிது? மெட்டல் தான். அது யாரு? வாட்டருக்கு மதர். சரி, வுட்ல இருந்து ஃபயர் கிடைக்குது. வுட்டுக்கு மதர் யாரு? வாட்டர். வுட்டுக்கு சன் யாரு? ஹாட் ஃபயர் இல்லையா? ஃபயர்லேருந்து தான் நம்மளுக்கு எர்த்து கிடைக்குது, மண் கிடைக்குது. ஃபயருடைய மதர் யாரு? வுட்டு. ஃபயருடைய சன் யாரு? எர்த்து. இப்போ அதே மாதிரி எர்த்துடைய மதர் யாரு? ஃபயரு. எர்த்துடைய சன் யாரு? மெட்டல். இப்போ மெட்டலுடைய மதர் யாரு? நோ, மதர் யாரு? எர்த்து. மெட்டலுடைய சன்னு வாட்டர். இப்போ அதே மாதிரி ஆர்கன் சொல்லுங்களேன். கிட்னியுடைய சன் யாரு? லிவர். கிட்னியுடைய மதர் லங்ஸு. சரி, லிவருடைய மதர் யாரு? கிட்னி. லிவருடைய சன் ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம். ஹார்ட் அண்ட் பெரிகார்டியமுடைய மதர் யாரு? லிவர். ஹார்ட் அண்ட் பெரிகார்டியமுடைய சன் யாரு? ஸ்பிளீன். ஸ்பிளீனுடைய மதர் யாரு? ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம். ஸ்பிளீனுடைய சன்னு லங்ஸு. இன்னொரு சைக்கிள் லங்ஸுடைய சன் யாரு? மதர் யாரு? லங்ஸுடைய மதர் ஸ்பிளீன். அப்புறம் லங்ஸுடைய சன் கிட்னி. இப்போ இன்னொரு சைக்கிள் இந்த சைடில் பாருங்கள். அதே மாதிரி யூரினரி பிளாடுடைய மதர் யாரு? லார்ஜ் இன்டெஸ்டைன். யூரினரி பிளாடுடைய சன் யாரு?
கேல் பிளாடர். கேல் பிளாடருடைய மதர் யாரு? யூரினரி பிளாடர். கேல் பிளாடருடைய சன் யாரு? ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு சாஞ்சியோவா. சாஞ்சியோவா அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய சன் யாரு? ஸ்டொமக். மதர் யாரு? கேல் பிளாடர். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டமக்குடைய சன்னு லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸ்டமக்குடைய மதர் எஸ்ஜே அண்ட் எஸ்ஐ, 2 பேர். சரி, அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய மதர் யாரு? ஸ்டமக்கு. ஸ்டமக்குடைய சன் இது சாரி லார்ஜ் சன் யாரு? யூரினரி பிளாடர். இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். நீங்கள் முதல்ல அதை வந்து உள்வாங்க முடிஞ்சிருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா வந்து நான் பேசிட்டே போகிறேன், உங்களுக்கு வந்து உள்வாங்க முடியலன்னா அது வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த இடம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. எப்படி புரியுமோ அப்படி போட்டுக்கங்க. இவங்க வந்து சன்னாயிடுவாங்க. இவங்களுக்கு மதர் வந்துட்டு இவங்களுக்கு மதர் வந்து இவங்க. ஆமா. இவங்களுக்கு மதர் வந்து இவங்க வருவாங்க. இவங்களுக்கு மதர் வந்து இவங்க. இவங்களுக்கு மேலே இருக்கவங்க மதரா கீழே இருக்கவங்க? ஆமா, மேலே மதர் கீழே இருக்காங்க. அப்போ இவங்களோட சன் இவங்க. அப்போ இவங்களுக்கு மதர் இவங்களுக்கு மதரா இவங்களுக்கு மதர் தான் கிட்னி. இவங்களோட சன் இவங்க. ஆமா, இவங்களுக்கு சன் தான் ஹார்ட்னு தெரியாது. கீழே சன் மேலே மதர். அதே ஃபாலோ பண்ணி இப்போ அதே மாதிரி ஆர்கன் கிளாக்ல வந்து நம்ம டைமிங் சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை இன்னொரு தடவை என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம வந்து மதர்சன் தியரி இதுக்குள்ளேயே பார்த்துட்டோம். இப்போ இந்த 5 மூலக விதிகளுக்குள் தான் எல்லா விதிகளும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த ஃபைல்மென் தியரிக்குள்ளே நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ மதர் சன் யார், யார் மதர் யார் சன், யாருடைய மதர் யார், யாருடைய சன் யார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுக்குள்ள இன்னொரு தியரியும் பார்க்குறோம். ஆர்கன் கிளாக் தியரி உள்ள செட் பண்ணுங்க. இப்போ மெட்டலுடைய டைம் என்ன, ஃபயருடைய டைம் என்ன, வாட்டருடைய டைம் என்ன, அப்படி பார்த்துட்டே வரலாம் பாருங்க. ஈவினிங் 3 to 7 வாட்டர் டைம். வாட்டர் டைம் அப்படின்னு சொன்னா ஈவினிங் 3 to 7. Because 3 to 5 urinary bladder and 5 to 7 kidney. Three to 5. 3 to 5, 5 to 7. ஈவினிங் 7 to night 11. ஃபயர், நெருப்பின் நேரம். ஃபயர் டைம். நெக்ஸ்ட் மிட் நைட் 11 to early morning 3. wood டைம், மரத்தின் நேரம். மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளித்தள்ளுகிறது. அது பெர்மிட் பண்ணணும், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். 3 AM to 7 AM மெட்டல் டைம், உலோகத்தின் நேரம். ஏன்னா உலோகம் மட்டும்தான் விண்ணை நோக்கி போகுது. அந்த மேகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த நேரம் 3 to 7 மெட்டல் டைம். அதுதான் கோல்டு வேணும்னு வாழ்க்கையிலன்றது விரும்பாதவங்க யாருக்கு முடியாது. கோல்டு வேணும்னா அந்த மெட்டல் டைம் யூஸ் பண்ணணும். மெட்டல் டைமில் தான் மெட்டல் கிடைக்கும்.
நீங்கள் எர்த் டைமில் தேடி இருந்தால் கிடைக்காது, ஃபயர் டைமில் தானே கிடைக்காது. மெட்டல் டைமில் தான் மெட்டல் கிடைக்கும். 7 to 11 எர்த் டைம், மண்ணின் நேரம். Again 11 to 3 fire time. அதுக்கப்புறம் 11 to 3 இது 3 to 7 என்னது வாட்டர். இதான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? 2 விதமான நெருப்பின் நேரங்கள் வந்திருக்குது. நோட்டீஸ் பண்ணீங்களா? பகல்ல 11 to 3 அதாவது பீக் டைம், உச்சியில் வந்து அந்த சூரியன் போகக்கூடிய நேரம். நமக்கு வந்து அந்த வானிலிருந்து வரக்கூடிய நெருப்பினுடைய நேரம் வந்து பகல் பொழுது 11 to 3. இப்போ நமக்கு வந்து நமக்கு சம்மர் டைமில் எப்போ வந்து பீக்கில் இருக்கும், வீட்டை விட்டு வெளியே வராதீங்கலாம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது, நமக்கு தெரியும். வெளியே வந்தாக்க சுருண்டு விழுந்துடும், சன் ஸ்ட்ரோக் வருது, இதெல்லாம் தெரியும் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். 11 to 3 வந்து பீக்கில் இருக்கக்கூடிய நெருப்பின் நேரம். அப்போ ஈவினிங் 7 to 11 என்னது, என்ன டைம் அது? நெருப்பின் நேரம் தான். அது என்ன நெருப்பு? அது எப்படி நெருப்பு இருக்குது? இருண்டு போயிடுது நமக்கு தான். சன்செட் ஆனதுக்கு அப்புறம் எப்படிங்க நெருப்பு வரும்? ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து சில் வெதர் இல்லையா? குளிர்ச்சியாக சாப்பிட்டா சூட்ட கலப்புன்னு சொல்லுவோம். இந்த சூரியன் மேலேருந்து கீழ் நோக்கி தான் வீசிச்சு நமக்கு. சூரியன் மேல் நோக்கி தான் போகுது. அந்த வெப்பம் எங்கே தாக்குச்சு? பூமியை தாக்குச்சு. சன்செட் ஆனதுக்கப்புறம் பூமியில் அந்த வெப்பம் எப்படி இருக்குன்னா பரவி இருக்கும், லேசான சூட்டோட பரவி இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்மளை பாதுகாப்பதற்காக. சில் வெதரில் கம்ப்ளீட்டாக சன்செட் ஆனதுக்கப்புறம் சில் வெதர் ஆரம்பிச்சிடுது. விடைக்காலம் வரைக்கும் குளிர் நேரங்கள், இருண்ட நேரம், குளிர்ச்சியான நேரம். இந்த நேரத்தில் வந்து நம்ம உடம்புக்கு வந்து உயிர் இருக்கணும்னா எது தேவைப்படுது? சூடு இருக்கணும் இல்லையா? ஹீட் இருக்கணும். அந்த ஹீட்டு வந்து இல்லாமல் ஃபுல்லாகவே சில்லுன்னு ஆகிட்டா என்ன ஆகும்? நம்ம ரொம்ப பலவீனமாகிடுவோம், வீக் ஆகிடுவோம். அப்போ அதனால் நம்ம அந்த வீக்னஸ்லேருந்து நம்மளை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் இந்த சன்னுடைய வெப்பம் வந்து பூமிக்கு வந்தோன்னா பூமி வெப்பம் அடைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அது வந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்குது. சன்செட் வரைக்கும் அது வெயிட் பண்ணுது, நீ முதல்ல முடிச்சுட்டு போ அப்படின்ட்டு. சன்செட் டைம் பாருங்கள் 6 to 6:30 6:40 இருக்கும். பிட்வீன் 6 and 6:30 இருக்கும். அது முடிஞ்சோடனே இது என்ன ஆரம்பிக்குது? இது ஏன் நேரத்தை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்கும். பூமியில் இருக்கக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பு மேலேருந்து கீழ் நோக்கி வீசிச்சு. இந்த நெருப்பு கீழேருந்து மேலே வரும். அப்போது இது ஜென்ரேட் பண்ணுது பாடியில் வந்து ஜென்ரேட்டட் ஹீட் அப்படின்னாக்கா இந்த கீழேருந்து மேலே வரக்கூடிய இந்த 7 to 11 மணி நேரம். 7 PM to 11 PM. அப்போ எர்த்தோடைய டைமில் தான் நம்ம சாப்பிட்றோம். காலையில் ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய நேரம் வந்து வண்டி கிளம்ப போகும்போது தான் பெட்ரோல் போடணும்னு தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் ஃபுல் பண்ணணும். ஒரு ஊருக்கு போகணுன்னா வண்டி டேங்க் ஃபில் பண்ணுறது எப்போ? கிளம்பும்போது தான் ஃபுல் பண்ணுவோம். அப்போ எப்போ ஃபுல்லாக சாப்பிடணும்னா காலையில் தான். ஆனால் காலையில் யாரும் வீட்லேயும் பிரியாணி ஆகிறதில்ல, என்னன்னு தெரியல. அப்போ ஃபுல்லாக டேங்க் ஃபில்லப் பண்ண வேண்டிய நேரம் வந்து காலை நேரம். மதியம் வந்து அவ்வளோ ஒன்றும் வந்து ஹெவியாக சாப்பிட அவசியம் இல்லை, பழகிட்டோம். நம்ம சாப்பிட்டா ஜீரணம் ஆகிடுது, அதனால் பழகிட்டோம். அப்போ இந்த 7 to 11 கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்ப்ளீன் ஸ்டமக்கு நம்ம ஒர்க் பண்ணி நம்ம அனுமதிச்சோன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அட்மிட் பண்ணோம்னா அது கம்ப்ளீட் டைஜஷன் அப்படின்ற மேட்டரையும் பார்க்கும். ஸ்ப்ளீன்றது வந்து வாட்டர் ரிசர்வாயர், அது வந்து வாட்டர் சோர்ஸை வந்து பார்க்குறது தான். அப்போ உடம்புல உணவையும் கிரகிச்சிக்கும், தண்ணியும் வந்து பாதுகாத்து வச்சுக்கும். 2 வேலைகள் நடக்கிற நேரம் வந்து மார்னிங் 7 to 11. ஏன்னா 11 மணிக்கு யார் வர போகிறாங்க?
யார் வர போகிறாங்க? ஃபயரு, நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இங்கே வந்து டேங்க்லாம் ஃபில்அப் பண்ணிக்கணும், தண்ணி ஃபில்அப் பண்ணணும், அப்புறம் சாப்பாடு ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த டைமில் வந்து களைப்படையாமல் இருக்கிறதுக்கு, நமக்கு வந்து களிப்போடு இருக்கிறதுக்கு, களிப்புனா என்ன? ஹாப்பினஸ்ஸு. தமிழ் வேற கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது. களிப்புனா ஹாப்பினஸ்ஸு, களைப்புனா டயர்ட்னஸ்ஸு. எப்போ காலை நேரத்தில் ஃபில்அப் பண்ணிட்டோம்னா, அந்த உச்சி வெயில் நேரத்தில் வந்து எம்டியாக இருக்கா இல்லாமல் இருக்கும் உடம்பு. வயிற்றுல வந்து காலி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க போகும்போது அது பேலன்ஸ் பண்ணிக்கும். சுத்தமாகவே காலைல சாப்பிடாம விட்டோம்னா அந்த குடல்லாம் பேர்ன் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த ஹீட்டான நேரம் வந்து 11லேருந்து 3 o'clock வரைக்கும். இவன் எல்லா வேலையும் நான் காலைல பார்த்துட்டு மத்தியானம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேர்ன் பண்ண ஆரம்பி போகும்போது நம்ம சாப்பாடை வந்து சீக்கிரமாக வந்து அதை அப்சார்ப் பண்ண முடியாது. அதனால பல விதமான டிஸ்டர்பன்ஸ் நம்ம உள்ளே ஏற்படும். இந்த மாதிரி வந்து நாம் வந்து அதை வர அந்த அல்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்சர்னு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, 100 இருக்குது, 6 இருக்குது, நம்ம ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் நம்ம வராமல் தடுத்துக்கணும்னு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கால் 9 to 11 வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பிக்னிக் போகிறதுக்கு ரெடி ஆகிடணும். பிக்னிக் போகும்போது நல்லா ஃபில்லப் பண்ணி ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி உடம்பு வைக்கிற நேரம் தான் காலைல 11-3. சரி, ரைட்டு. இந்த மாதிரி தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய நேரமும் கால் 7 to 11. உணவை சேமிக்கிற நேரமும் 7 to 11. அதே அந்த ஃபயர் மேலே வந்து கீழே இறங்க போகும்போது நம்ம என்ன தேவைப்படும்? அந்த ஃபயரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணீர் தேவைப்படும். அப்போ வாட்டர் டைம் எது? 3 to 7. அப்போ அந்த வாட்டர் டைமில் வாட்டர் அதனுடைய வேலை செய்யும். வாட்டர் டைம்னா என்னது? ஃபயர் சர்வீஸ். அது ஃபயர் சர்வீஸில் வந்து ஃபயர் எடுத்து வருவாங்க, வாட்டர் தான் வருவாங்க. அது மாதிரி அந்த வாட்டர் டைமில் வந்து அது என்ன பண்ணும்? ஃபயரை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த நீர்நிலைகள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும், ரெடி ஆகிடும். அது கூலாக இருந்தால் தான் பிளட்டை பியூரிஃபை பண்ண முடியும். கிட்னி தானே பண்ணுது, கிட்னி டைம் தான் அது 3 to 7ன்றது. அதை பியூரிஃபை பண்ணோம்னு சொன்னால் அது கூலாக இருக்கணும், அது ஹீட் ஆகிடக்கூடாது. அப்போ அந்த ஹீட் டைமில் நம்ம சேஃப்டியாக இருக்கிறதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் காலைல பண்ணிடணும். பண்ணியிருந்தால் ஈவினிங் வந்து நம்ம பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருப்போம். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். வாட்டர் டு wood, wood to fire, fire to earth, earth to metal, metal to water. This is called constructive cycle. கட்டுமான சுற்று, கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். கன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? பில்டிங் கட்டுற பாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி இருக்குன்னு கேட்குறோம். ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் எழுதும்போது மட்டும் இன்னும் ஒரு புது வார்த்தை மாதிரி தெரியுது. அப்போ வாட் இஸ் மீன் பை கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள்? கட்டுமான சுற்று. ஒன்றுலேருந்து ஒன்று அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 4 பேர் கீழே நிற்கிறது, அவன் மேலே 3 பேர் நிற்பாங்க, அவன் மேலே 2 பேர் நிற்பாங்க, மேலே ஒருத்தர் ஏறி நிற்பான், கை காட்டுவான். அவன் மட்டும் ஜெயிச்சவன் கிடையாது, கீழே நிற்கிறவன் தான் பாவம். 4 பேர் சுமந்துருக்கான், 4 பேர், அவன் தான் வெயிட்டான ஆள் பாவம். அது வெளியே தெரியாது, இவன் மட்டும் தெரியுவான். அந்த மாதிரி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் தான் முடியும். இவன் அசகனா விழுந்துருவாங்க. இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். இது சரியா வேலை செய்யலைன்னு சொன்னா அழிவு சுற்று, டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பாருங்களேன், ஒரு நிமிஷம். வந்துச்சா? வந்துச்சா? பிக்சர் வந்திருக்கா? அந்த பிக்சரில் பாருங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது? கட்டுமான சுற்றுன்றது 1. ரெண்டாவது சுற்று வந்து ரெண்டாவது சைக்கிள் வந்து டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். அதில் 3 சைக்கிள் இருக்குது. 3வது சைக்கிள் இப்போ பேச வேணாம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸில் பேசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சைக்கிள் கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிளை பற்றி பேசிட்டோம்.
ஓகேயா? ஃபைவ் தேனுடைய இதுதான் வந்து கோர். ஃபைவ் தியரி தான் எல்லாத்துக்கும் கோர். ஃபைவ் தியரில் இதுதான் கோர் சப்ஜெக்ட். அடுத்தது டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் இப்போ பார்க்குறோம். ஏம்பா முத்துச்செல்விக்கு அனுப்பாத, முத்துச்செல்விக்கு எனக்கு வரல சார். இப்போ டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அழிவு சுற்று எப்படி இருக்கும்? அழிவு சுற்றுனா எப்படி தெரியுமா? Fire melts the metal. Metal cuts the wood. Wood deepens the earth. Earth absorbs the water. Water destroys the fire. Fire melts the metal. Metal cuts the wood. Wood deepens the earth. Earth absorbs water. Water destroys fire. நெருப்பு உலோகத்தை சூடாக்குகிறது. Fire melts the metal. நெருப்பு உலோகத்தை உருக்குகிறது. Metal cuts the wood. உலோகங்கள் மரங்களை வெட்டி கீழே சாய்த்து விடுகிறது. wood deepens the earth. மரங்கள் மண்ணின் ஆழ புதைந்து மண்ணை சேதப்படுத்துகிறது. water absorbs earth absorbs water. மண் நீரை உறிஞ்சுகிறது. வாட்டர் destroys fire. தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுகிறது, அழித்து விடுகிறது. Fire melts the metal. Metal cuts the wood. Wood deepens the earth. Earth absorbs water. Water destroys fire. சொல்லி பாருங்க. நெருப்பு உலோகத்தை சூடாக்குகிறது. உலோகம் மரங்களை வெட்டி கீழே சாய்த்து விடுகிறது. மரங்கள் மண்ணின் தன்மையை உறிஞ்சி விடுகிறது. மண் நீரை உறிஞ்சுகிறது. நீர் நெருப்பை அழித்து விடுகிறது. Fire melts the metal. Metal cuts the wood. Wood deepens the earth. Earth absorbs water. What destroys fire? Fire melts the metal. Metal cuts the wood. Wood deepens earth. Earth absorbs water. Water destroys fire. இதை வந்து அழிவு சுற்றுன்னு ஒருத்தர் சொல்றாரு. ப்ரொடெக்ஷன் சைக்கிள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொன்று வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்குது, கவர் பண்ணிக்கிறதுன்னு சொல்றாரு. எப்படி வேணாலும் சரி, ஆக மொத்தம் அதை வந்து வீக்கெண்ட் பண்ணி. இப்போ அப்பா வந்து அடிச்சு உள்ள வீட்டில் உட்கார வச்சு வரைக்கும் போகாமல் அப்படின்னு சொன்னாக்கா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அது? அப்பா ஒரு எதிரி தானே, வெளியே விடாமல் உள்ளே பிடிச்சிருக்காரு பாரு அப்படின்னு நான் கவனிச்சிடன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து நல்ல விஷயத்தை தான் பண்ணியிருப்பார். இதுதான் வந்து இது வந்து இப்படியே எடுக்கிறவங்க இந்த இவனுடைய பார்வையில் இப்படி, அவருடைய பார்வையில் இப்படி, அப்பாவுடைய பார்வையில் வேற, மகனுடைய பார்வையில் வேற. இதுதான் நீங்கள் வந்து மனப்பாடமே பண்ணணும். இதை அப்போ தான் வந்து சப்ஜெக்ட் அட்டன் பண்ண முடியும் பேஷண்ட்டை. பாயிண்ட்டை கேட்டு போடுறது, புக்கில் இருக்க பாயிண்ட் ஃபார்முலா போடுறது, கூகுளில் சர்ச் பண்ணி போடுறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகவே ஆகாது. வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத டயக்னோஸ் பண்ணணும். வேரியஸ் டயக்னோசிங்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம பல்ஸ் டயக்னோசிங்கும் நம்ம வந்து எதையும் கேட்காம செய்ய முடியும். அதெல்லாம் வந்து டயக்னோசிங் பார்ட்டு, கடைசி பார்ட்டு. இப்போ வந்து தியரியை வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிளில் பார்த்துருக்குறோம். இன்னொரு சைக்கிள் இருக்குது, அது இப்போ பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த ரெண்டு சைக்கிளையும் நல்லா கம்ப்ளீட் தரவானதுக்கப்புறமா அந்த மூணாவது சைக்கிள் எப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த தியரி உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த சைக்கிள் புரிஞ்சிச்சா? யாருடைய சன் யார், யாருடைய மதர் யாருன்றது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். எது எதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது? சரி, இந்த டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிளை இப்படி சொல்லி பார்க்கணும். ஃபயர் மெல்ட்ஸ் த மெட்டல், ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அப்போ ஃபயர் யாரு? ஹார்ட் மெல்ட்ஸ் த லங்ஸ். பெரிகார்டியம் மெல்ட்ஸ் த லங்ஸ். இதான் ஃபர்ஸ்ட். ஹார்ட் மெல்ட்ஸ் யாரு? லங்ஸ். பெரிகார்டியம் மெல்ட்ஸ் லங்ஸ்.
எழுதியாச்சா? நெக்ஸ்ட், லங்ஸ் கட்ஸ் லிவர். லிவர் டீப்பன்ஸ் ஸ்பிளீன். Spleen observes kidney. Kidney destroys heart. Kidney destroys pericardium. அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைன், இது ரெண்டாவது யாங்க்கு. லார்ஜ் இன்டெஸ்டைன், சாரி, ஸ்மால் இன்டெஸ்டைன் மெல்ட்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன். சாஞ்சியோவா மெல்ட்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன். Large intestine cuts gallbladder. Gallbladder deepens stomach. Stomach observes urinary bladder. Urinary bladder destroys small intestine. Urinary bladder destroys sangiova. சிறுகுடல் பெருங்குடலை உருக்குகிறது. வெப்பக்கட்டுப்பாட்டு மண்டலம் பெருங்குடலை உருக்குகிறது. பெருங்குடல் பித்தப்பையை வெட்டுகிறது. பித்தப்பை இரைப்பைக்குள் ஆழ புதைந்து சேதப்படுத்துகிறது. இரைப்பை சிறுநீர் பையை உறிஞ்சுகிறது. சிறுநீர் பை சிறுகுடலை அழிக்கிறது. சிறுநீர் பை வெப்பக்கட்டுப்பாட்டு மண்டலத்தை அழிக்கிறது. இதயம் நுரையீரலை உருக்குகிறது. இதய உறை நுரையீரலை உருக்குகிறது. நுரையீரல் கல்லீரலை வெட்டி சாய்க்கிறது. கல்லீரல் மண்ணை சேதப்படுத்துகிறது. மண்ணீரலை சேதப்படுத்துகிறது. மண்ணீரல் சிறுநீரகங்களை உறிஞ்சுகிறது. சிறுநீரகங்கள் இதயத்தை அழிக்கிறது. சிறுநீரகங்கள் இதய உறையை அழிக்கிறது. இப்படி புரிஞ்சிச்சா உங்களுக்கு? தமிழ் புரிஞ்சிச்சா? இங்கிலீஷ் புரிஞ்சிச்சா? தமிழ் புரியல, இங்கிலீஷ் புரியல, பரவாயில்ல. ஃபையல்மென்ட் தியரியினுடைய சைக்கிள் புரிஞ்சிச்சா? கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள், டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் புரிஞ்சிச்சா வரைக்கும் பாருங்க. இது புரிஞ்சாதான் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இன்னும் உள்ள போக முடியும். நம்ம ஹார்ட் மெல்ஸ் லங்ஸ், பெரிகார்டியம் மெல்ஸ் லங்ஸ்.
இந்த 2 சைக்கிளும் புரிஞ்சிருக்கா? மறுபடியும் ஒருத்தர் சொல்லிட்டே வரேன் பாருங்க. வாட்டர் is mother of wood and son of metal. Wood is mother of fire and son of water. Fire is mother of earth and son of wood. Earth is mother of metal and son of earth. Metal is mother of water and son of earth. கரெக்டா வருதா? கிட்னியுடைய மதர் யாரு? லங்ஸு. கிட்னியுடைய சன் வந்து லிவர். லிவருடைய மதர் கிட்னி. லிவருடைய சன் வந்து ஹார்ட்டு. இன்னொரு சன் பெரிகார்டியம். பெரிகார்டியமுடைய மதர் வந்து லிவர் மதர். என்ன அதே மாதிரி ஹார்ட்டுடைய மதரும் லிவர். ஹார்ட்டுடைய சன் வந்து ஸ்ப்ளீன். பெரிகார்டியமுடைய சன்னும் ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீனுடைய மதர் வந்து ஹார்ட் அண்டு பெரிகார்டியம். ஸ்ப்ளீனுடைய சன் வந்து லங்ஸு. லங்ஸுடைய மதர் ஸ்ப்ளீன். லங்ஸுடைய சன் கிட்னி. அதே மாதிரி யூரினரி பிளாடருடைய மதர் யாரு? லார்ஜ் இன்டெஸ்டைன். சன் வந்து கேல் பிளாடர். கேல் பிளாடருடைய மதர் வந்து யூரினரி பிளாடர். சன் வந்து சாஞ்சியோவா அண்டு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய மதர் வந்து கேல் பிளாடர். சன் வந்து ஸ்டொமக்கு. அதே மாதிரி சாஞ்சியோனுடைய மதர் வந்து கேல் பிளாடர். சன் வந்து ஸ்டொமக்கு. ஸ்டொமக்குடைய மதர் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு சாஞ்சியோவா. சன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய மதர் வந்து ஸ்டொமக்கு. சன் வந்து யூரினரி பிளாடர். இப்போ யாரை அழிப்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபயர் மெல்ட்ஸ் த மெட்டல். அப்போ ஹார்ட்டு எதை சேதப்படுத்துது? ஹார்ட் நுரையீரலை டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி பெரிகார்டியம் நுரையீரல் டிஸ்டர்ப் பண்ணும். நுரையீரல் கல்லீரலை டிஸ்டர்ப் பண்ணுது. கல்லீரல் மண்ணீரலை டிஸ்டர்ப் பண்ணுது. மண்ணீரல் சிறுநீரகங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. சிறுநீரகங்கள் ஹார்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. அதே மாதிரி பெரிகார்டியம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு சைக்கிளில் வந்து யார்? லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல். பெருங்குடல் வந்து சிறுகுடல் பெருங்குடலை சேதப்படுத்துது. சாஞ்சியோவா பெருங்குடலை சேதப்படுத்துது. பெருங்குடல் வந்து கேல் பிளாடரை டிஸ்டர்ப் பண்ணுது. கேல் பிளாடர் ஸ்டமக்கை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸ்டமக்கு வந்து யூரினரி பிளாடர் டிஸ்டர்ப் பண்ணுது. யூரினரி பிளாடர் ஸ்மால் இன்டெஸ்டைன் டிஸ்டர்ப் பண்ணுது அண்டு சாஞ்சியோவை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த சைக்கிள் புரிஞ்சிச்சா? கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள். இந்த ஆர்கன் வைஸ் சொல்லி பார்க்கணும். அதாவது இன் ஆர்கன்ஸ் எல்லாம் இன் ஆர்கனோட பேஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி யாங் ஆர்கன்ஸோட பேஸ் பண்ணி பார்க்கணும். அது புரியுதா உங்களுக்கு? இப்போ கிட்னினா கிட்னியோடைய சன் வந்து லிவர் அப்படி தான் போட முடியும். இங்கே மாற்றி பார்க்கக்கூடாது. இந்த யாங் ஆர்கன்ஸ் தனியாக வரணும். இன் ஆர்கன்ஸ் தனியாக வரணும். யாருடைய மதர் யார் சன் யாருன்றதுல வந்து தனித்தனி 2 குரூப். இங்கே 2 குரூப்ஸு. இந்த ஒரு குரூப்புக்கு மதர் சன் தனித்தனி. இந்த குரூப்புக்கு மதர் சன் தனித்தனி. கன்ஃபியூஸ் பண்ணி கிளப் பண்ணிடக்கூடாது. ஓகேயா? புரியுதா? டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் உங்களுக்கு யாருக்காவது இருந்தால் நீங்கள் சேட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும். லோட் ஆயிருக்கா ரொம்ப? ஓகே.
விதம் விதமான நீரோட்டங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவற்றிலிருந்து முளைக்கின்ற விதம் விதமான விதைகளையும் செடிகளையும் கொடிகளையும் வேர்களையும் பட்டைகளையும் மரங்களையும் இலைகளையும் தழைகளையும் காய்களையும் பார்த்து கொண்டிருந்தோம். அவற்றிலிருந்து விதம் விதமான நெருப்பு ஆக்கும் நெருப்பின் சக்தியையும் அழிக்கும் நெருப்பின் சக்தியையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவற்றிலிருந்து நாம் விதம் விதமான மண்ணின் தன்மைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். மண்ணின் தன்மைகளிலிருந்து விதம் விதமான உலோகங்கள் நமக்கு கிடைக்கின்றது. ஜொலிக்கும் உலோகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த உலோகங்கள் எல்லாம் நமக்கு எதை தருகின்றது? மீண்டும் நீரை தருகின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்படி என்னை யாரென்று அடையாளம் காட்டும் 5 மூலக விதிகள், உங்களை யாரென்று உணர வைக்கும் 5 மூலக விதிகள், பிறரை புரிந்து கொள்ள உங்களுக்கு பயன்படக்கூடிய 5 மூலக விதிகள், பிறருக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவக்கூடிய 5 மூலக விதிகள். இப்படியாக இந்த 5 மூலக விதிகள் நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நமக்கு தெளிவாக பிரித்து காட்டி நாம் எப்படி நடந்திருக்கின்றோம், எப்படி நடைபெற்று நடந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி நடைபெற வேண்டும் என்பதையும் நமக்கு முக்காலத்தையும் வழிகாட்டி நமக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து எதில் நுழைந்தால் எப்படி தோல்வி அடைவோம், எதில் நுழைந்தால் தோல்வி இல்லாமல் வெற்றி காண முடியும் என்பதையெல்லாம் நாம் பகுத்துணர்ந்து செயல்படுவதற்குரிய பகுத்தாற்றலை, பகுப்பறிவை, படைப்பாற்றலை, அறிவாற்றலை, அன்பாற்றலை, இப்படி எல்லாம் எதை பற்றி வேண்டுமானாலும் சொல்லலாம். எல்லாவற்றையும் நமக்கு எதுவென்று தெளிவாக உணர்த்தக்கூடிய இந்த 5 மூலக விதிகள் நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமாக அங்கமாகி இன்றைக்கு ஒட்டி கொண்டிருக்கின்றது. இந்த 5 மூலக விதிகள் உங்களை ஜொலிக்க வைக்க வேண்டும், வெற்றியடைய வைக்க வேண்டும். உங்கள் வாழ்வின் இதையெல்லாம் சுகமான காலங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு உங்களுடைய எல்லாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்துகின்ற பொழுது இந்த 5 மூலக விதிகள் உங்களோடு ஒட்டி கொள்ளும். பட்டாம்பூச்சிகள் நம் மீது எப்படி ஒட்டி கொள்ளுமோ அப்படி ஒட்டி கொள்ளும். நாம் நடக்கின்ற பொழுது நாம் வண்ண வண்ணமாக காட்சி தருவதற்கும், நாம் நறுமணம் சூழ காட்சி தருவதற்கும், உணர்வதற்கும், நமக்கு அழகான காட்சிகள் எல்லாம் உலகிலே காண்பதையெல்லாம் அவற்றை எதுவெல்லாம் அழகு என்பதை பார்த்து பிரித்து உணர்வதற்கும் நுகர்வதற்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் நமக்கு இந்த வழங்கக்கூடிய 5 மூல விதிகளை நீங்கள் விரும்ப வேண்டும். அவற்றுக்கு உள்ளே நுழைய வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் உள்வாங்க முடியுமோ அவ்வளவு தூரம் வாங்கினால் போதுமானது. எல்லாவற்றையும் முழுமையாக உள்வாங்க முடியவில்லை என்றால் அது பரவாயில்லை. எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொண்டாலே அது பலவிதமான செய்திகளை தரவிருக்கின்றது. அப்படி தருகின்ற செய்திகளை எல்லாம் எப்படி நாம் வாழ்வியலோடு ஒப்பிட வேண்டும், எப்படி நம்மை செம்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வாய்ப்பை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த 5 மூலக விதிகளின் தொடர்ச்சியை நாம் மீண்டும் அடுத்த வாரம் காணவிருக்கின்றோம். புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கு என்றென்றும் உரித்தாகும். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அத்தகைய மகத்துவம் மிகுந்த இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. அது வழி தவறியவர் வழியுமல்ல, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர் வழியுமல்ல. இந்த கல்வியை நீ எங்களுக்கெல்லாம் யார் மூலமாக வழங்கி இருக்கின்றாயோ அவர்கள் எல்லாம் எத்தகையோர் என்ற போதிலும் கூட அவர்கள் எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால் இழைத்த சிறிய பிழைகள் முதற்கொண்டு பெரும் பாவங்கள் வரைக்கும் நீ மன்னித்து அருள் புரிய வேண்டும். அவர்கள் மறைந்தவர் என்றால் அவர்களுக்கு நீ மறுமையின் வெற்றியை தர வேண்டும். வாழக்கூடியவர் என்றால் அவர்களுக்கு இம்மை மறுமையினும் இருபேர் உலகங்களின் வெற்றியை தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி அன்புக்குரியவர்களே.